ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி சாங்சுரி. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் முதல் பருவத்தில் இருக்கிற 3வது இயலை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் 2 இயலையும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட், இந்த வீடியோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே அது இருக்கும். இல்லைனா நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த 3வது இயலில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, முதல் இயலில் என்ன படித்தோம்? தமிழை பற்றி படித்தோம் இல்லையா? 2வது இயலில் இயற்கையை பற்றி படித்தோம் இல்லையா? இந்த 3வது இயலை நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா, அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ 3வது இயலில் நம்ம அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த இயலோட தலைப்பு என்ன அப்படின்னா, எந்திர உலகம். இதுதான் இந்த இயலோட தலைப்பு. சரிங்களா? இந்த இயலோட தலைப்பு என்ன? எந்திர உலகம். அப்படின்னா என்ன? எந்திரங்களை குறித்து கொஞ்சம் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இயல் ஃபுல்லாகவே அதை பற்றி தான் இருக்க போகுதுன்றதை இப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த இயலில் 2 செய்யுட்பகுதி இருக்கும். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் அறிவியல் ஆத்திச்சூடி, 2வது அறிவியலால் ஆள்வோம், 3வது உரைநடை பகுதி. அது கணியனின் நண்பன் அப்படின்ற ஒரு உரைநடை பகுதி இருக்குது. சரிங்களா? அடுத்து ஒளி பிறந்தது அப்படின்ற ஒரு துணைப்பாட பகுதி. கடைசியாக இலக்கணம், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இது இலக்கணம். சரிங்களா? சரி, இப்போ நம்மளோட இயலுக்குள்ளே என்ட்ராகலாம். சரிங்களா? இந்த இயலோட தலைப்பு என்ன? எந்திர உலகம். சரிங்களா? முதல் செய்யுட்பகுதியாக இருக்கிற அறிவியல் ஆத்திச்சூடியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அறிவியல் ஆத்திச்சூடி தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இந்த ஆத்திச்சூடினா என்ன? நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம ஆரம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் ஆத்திச்சூடி நம்ம படிச்சிருப்போம். யார் எழுதியிருப்பா? யார் எழுதியிருப்பாங்க இல்லையா? ஆத்திச்சூடினா அப்படின்னா என்னென்னா, அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்கிற இலக்கியத்தை தான் ஆத்திச்சூடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி கூட கொஷின் கேட்கலாம். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எது அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? அது என்னதுன்னா ஆத்திச்சூடி. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆத்திச்சூடியை அதாவது நம்மளுக்கு ஆத்திச்சூடி அப்படின்றதுனா யார் ஞாபகம் வருவானா? கண்ணை மூடி சொல்லலாம், ஔவையார் தான் ஞாபகம் வருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் காலத்திற்கேற்ற அறிவுரைகளை யார் சொல்லியிருக்கிறாரு? பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. புதிய ஆத்திச்சூடி அப்படின்ற ஒரு பாட்டு மூலமாக பாரதியார் நம்மளுக்கு காலத்திற்கேற்ற அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, ஆத்திச்சூடினா என்னது? அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்கிற இலக்கியத்தை தான் ஆத்திச்சூடின்னு சொல்கிறோம். முதல்ல ஆத்திச்சூடி யார் எழுதுனா? ஔவையார் எழுதியிருக்கா. அதுக்கப்புறம் காலத்திற்கேற்ற அறிவுரைகளை வழங்குற மாதிரி யார் ஆத்திச்சூடி எழுதியிருக்கா? பாரதியார் எழுதியிருக்காரு. பாரதியார் எழுதின ஆத்திச்சூடிக்கு பேர் என்னது? புதிய ஆத்திச்சூடி. சரிங்களா? இப்போ நம்ம படிக்க போகிறது அறிவியல் ஆத்திச்சூடி. இதை யார் எழுதுனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நெல்லை சு முத்து அப்படின்றவர் எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காங்க? நெல்லை சு முத்து அப்படின்றவரை எழுதியிருக்காரு. சரிங்களா? சரி, இந்த நெல்லை சு முத்து அவர்கள் இந்த அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அகர வரிசையில் அறிவியல்களை குறித்த செயல்பாடுகளை அவர் விளக்கியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதுதான் அகர வரிசையில் ஆத்திச்சூடி எழுதியிருக்காரு. எதை குறித்து எழுதியிருக்காரு? அறிவியலை குறித்து எழுதியிருக்காரு. சரிங்களா? சரி, இப்போ இந்த பாட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னொருக்க பார்த்துக்கலாம். என்னென்னா, அகர வரிசையில் எழுதுறது, அதாவது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் என்னது? ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியை யார் எழுதுனா? ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை யார் எழுதுனா? பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை யார் எழுதியிருக்கா? நெல்லை சு முத்து அவர்கள். ஸோ இதில் நம்ம கிளியராக இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஆத்திச்சூடி பார்த்துருக்கோம். இதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஆத்திச்சூடிக்குள்ளே போகலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பாட்டெலாம் ஒரு மாதிரி இருக்கும், கன்ஃபியூசிங்காக. சரிங்களா? இந்த காணி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட பாட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அது அளவுக்கு இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? அது மற்ற பாட்டை கம்பேர் பண்ணி அது சிம்பிளாக இருந்துச்சு. அது அளவுக்கு இதுவும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? ஆத்திச்சூடி அப்படின்றதுனால இது அகர வரிசையில் கொடுத்துருப்பாங்க. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இப்படிங்கிற அகர வரிசையில் ஒரு வரிகளும் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அகர வரிசையில் 4 வரியை கொடுத்துட்டு கேட்டாங்கனாலே இது ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதில் இந்த 3 ஆத்திச்சூடியில் என்ன ஆத்திச்சூடி அப்படின்றது தான் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ நார்மல் ஆத்திச்சூடி, ஔவையார் எழுதின ஆத்திச்சூடி தெரியும். இப்போ இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை நம்ம கற்றுக்கிட போகிறோம். சரிங்களா? சரி, அறிவியல் சிந்தனைக்குள் அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை நம்மக்கிட்ட இருக்கணுமா? சரிங்களா? ஆய்வில் மூழ்கு, நிறைய ரிசர்ச் பண்ணணுமா? இயன்ற வரை புரிந்து கொள்ள, அதாவது முடிஞ்ச வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா? சரிங்களா? நிறைய கான்செப்ட்ஸை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமா? சரிங்களா? ஈடுபாட்டுடன் அணுகு. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு விஷயத்தை விரும்பி செய்கிறப்போ, அதில் ஒரு மிகுந்த ஈடுபாடு எடுத்துகிட்டு அதை அப்ரோச் பண்ணுறப்போ கண்டிப்பாக அதனோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ டிஎன்பிசிக்கே நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஷியோராக ரிசல்ட்
வந்து சூப்பராக நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இல்லைங்களா. ஐயோ பேருக்கு படித்து தொலைக்கணுமே அப்படின்ற மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா படிக்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்கூல் புக்ஸ்லாம் நம்ம ஸ்கூல்லே படிச்சிருக்கோம், பட் ஸ்டில் மண்டேலே ஏறாது சரிங்களா. ஒரு ஈடுபாட்டோட இது வந்து அறிவியலை ஈடுபாட்டோட அணுக சொல்கிறாரு சரிங்களா. இதை நம்ம லைஃபோட கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஈடுபாட்டுடன் அணுக வேண்டுமா சரிங்களா. அடுத்து என்ன செய்யணுமா, உண்மையை கண்டறியணுமா சரிங்களா. எது ஃபேக்ட் அப்படின்றத ஃபைன் பண்ணுமா சரிங்களா. உண்மையை கண்டறினா வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு 4 விஷயத்தை விசாரித்து உண்மையை கண்டறிகிறது இல்லை, இவர் வந்து அறிவியல் விஷயத்தில் சொல்கிறார் சரிங்களா. எது உண்மை அப்படின்றத கண்டறிஞ்சுக்கணுமா. அதுக்கப்புறம் வந்து ஊக்கம் வெற்றி தரும். ஊக்கம்னா வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக எந்தூசியாஸ்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம இருக்கிறப்போ வந்து அது கண்டிப்பாக வந்து வெற்றி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரிங்களா. இதில் வந்து இந்த முதல் 6 நம்ம திரும்ப ஒரு தடவை பார்த்தலாம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். இதை வந்து பாட்டை மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து சின்னதாக இருக்குல்ல. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட நம்மளுக்கு கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான், பட் கேட்கலாம் சரிங்களா. ஸோ எதுக்கும் நம்ம தயாராக இருந்துக்கணும் இல்லையா. ஸோ அதனால் இதை நல்லா தரவு பண்ணிடலாம். அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும். முதல் 6 லைன் படிச்சிட்டோமா. அடுத்த 6 லைன் பார்க்கலாமா. என்றும் அறிவியலே வெல்லும் சரிங்களா. என்றும் அறிவியலே வெல்லும். ஏன் என்று கேள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்கணுமா. ஒரு விஷயத்த கொஷின் கேட்காம நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. கொஷின்ஸ் நிறைய கேட்க தான் அதை குறித்த நாலேஜ் வந்து நம்மளுக்கு நிறைய வளரும் சரிங்களா. ஸோ ஏன் என்று கேள். அதுக்கப்புறம் ஐயம் தெளிந்து சொல். ஐயம்னா என்னென்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஒரு பயத்தோடு இருப்பாங்க இல்லையா, அது இல்லாமல் தெளிவாக சொல்லணுமா சரிங்களா. ஐயம் தெளிந்து சொல் சரிங்களா. அடுத்து வந்து ஒருமித்த செயல்படு. அதாவது ஒன்றா செயல்படணுமா சரிங்களா. 4 பேரோட சேர்ந்து செயல்படணும். எனக்கு மட்டும் தான் எல்லா தெரியும், தனியாக போயிட்டு எதுவும் செய்யக்கூடாது சரிங்களா. 4 பேரோட சேர்ந்து ஒருமித்த செயல்படுறப்போ அதனோட ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா. தனியாக செஞ்சாலும் ரிசல்ட் நல்லா கிடைக்கும், பட் 4 பேரோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் செய்கிறப்போ வந்து அதனோட ரிசல்ட் வந்து சூப்பராக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது இல்லையா. அடுத்து வந்து ஓய்வர உலை சரிங்களா. அதாவது தேவைக்கேற்ப மட்டும் ஓய்வு எடுத்துட்டு சும்மா படுத்து ரெஸ்ட் எடுக்கிற நிலை இருக்காமல் ஒழுங்காக உழைக்கணும் அப்படின்றத அப்படி சொல்கிறார் சரிங்களா. ரெஸ்ட்டே இல்லாமல் உழைச்சிட்டே இருக்கணும் அப்படின்றத அவர் சொல்ல வரல. அவர் என்ன சொல்கிறாரு, தேவையான அளவுக்கு ஓய்வும் தேவை, அதுக்கேற்ற மாதிரி உழைப்பும் தேவை இல்லையா. சிலர் என்ன செய்வாங்க, நான் கொஞ்ச நேரம் வேலை பார்த்துறப்ப எனக்கு இதுவே டயர்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொண்டு சும்மா சோம்பேறியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்கிறார். ஓய்வர என்ன செய்யணும், உழைக்கணும். அடுத்து வந்து ஔடதமாம் அனுபவம் சரிங்களா. அனுபவம் வந்து ஒரு மருந்து மாதிரியாம், ஒரு எனர்ஜி மாதிரியாம் சரிங்களா. இப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம செய்கிற ஒரு முயற்சி வந்து தோல்வியில் கூட முடியலாம், பட் அது வந்து ஒரு மருந்தாக ஒரு எனர்ஜியாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா அடுத்து நம்ம வெற்றி காணலாம் இல்லையா. ஔடதம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. ஔடதத்தோட அர்த்தம் என்னது, மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா. ஸோ நெல்லை சுமுத்து அவர்களா எழுதின ஆத்திசூடியில் 2வது பாட்டை இன்னும் நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் சரிங்களா. என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம் சரிங்களா. இது யார் எழுதியிருக்கா, நெல்லை சுமுத்து அவர்கள். சரி பாட்டை இன்னொருக்க முதலேருந்து பார்த்துட்டு வந்துடலாமா. அறிவியல் சிந்தனைக்குள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்து கொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் என்ன தரும், வெற்றி தரும் சரிங்களா. என்றும் அறிவியலே வெல்லும். என்னைக்கும் எது வெல்லும், அறிவியல் தான் வெல்லும் அப்படின்றத இவர் சொல்கிறார் சரிங்களா. ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உலை, ஔடதமாம் அனுபவம். இப்போ இந்த அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதினது யாருன்னு பார்த்துருக்கோம், நெல்லை சுமுத்து அவர்கள் சரிங்களா. சரி இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம் சரிங்களா. சொல்லும் பொருளும், இயன்றவரை அப்படின்னா என்னது, இயன்றவரைனா முடிந்தவரை. நம்ம பார்த்தோம்ல பாட்டில், இயன்றவரை புரிந்து கொள், அதாவது முடிந்தவரை புரிந்து கொள்ள தான் வந்து நம்ம வந்து இயன்றவரை புரிந்து கொள்னு பார்த்துருக்கோம் சரிங்களா. இயன்றவரைனா என்ன, முடிந்தவரை. ஒருமித்து செயல்படு, ஒன்றா செயல்படணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஒருமித்து செயல்படுனா என்னது, ஒன்றுபட்டு செயல்படு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து வந்து ஔடதம். ஔடதத்தோட பொருள் என்ன அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம். ஔடதத்தோட பொருள் என்ன, மருந்து. ஔடதம் எது மருந்து, அனுபவம் வந்து மருந்து போன்றது. ஔடதமாம் அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல சரிங்களா. ஸோ ஔடதத்தோட பொருள் என்னது, மருந்து. இயன்றவரைனா முடிந்தவரை, ஒருமித்துனா ஒன்றுபட்டு, ஔடதம்னா மருந்து சரிங்களா. சரி இந்த நூல் வெளியே பார்த்துட்டு வந்துடலாம். இவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து சரிங்களா.
அதாவது இந்த சொல்லுவாங்க இல்லையா, எனக்கும் உனக்கும் வேவ்லென்த் ஒத்து போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, சேம் வேவ்லென்த்தில் இருக்கோம், ஒரே வேவ்லென்த்தில் ட்ராவல் பண்ணுறோம், இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரே வேவ்லென்த்தில் வந்து அவங்களோட தாட்ஸ் இருக்கும், அவங்களோட சிந்தனைகள் இருக்குமா, சரிங்களா. இவருக்கு ஏற்ற மாதிரி அவர் சிந்திக்கிறது, அவருக்கு ஏற்ற மாதிரி இவர் சிந்திக்கிறது, அந்த மாதிரி நம்மளோட அப்துல் கலாம் ஐயா இருக்காங்கல்ல, அவங்களால வந்து பாராட்டப்பட்டிருக்காராம். யார்? நெல்லை சு முத்து அவர்கள். இவரும் வந்து ஒரு சயின்டிஸ்ட் தான், சரிங்களா. இவர் வந்து 3 விண்வெளி மையத்தில் வந்து 3 நிறுவனங்களில் வந்து பணியாற்றியிருக்காரு. என்னெல்லாம் அப்படின்னா, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். எங்கெல்லாம்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். மறுபடியும் சொல்கிறேன், விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். இது 3லையும் பணியாற்றுனது யாருன்னு கேட்பாங்க. அப்துல் கலாம் கொடுத்துருக்கலாம், நெல்லை சு முத்து கொடுத்துருக்கலாம், இன்னும் வேறு யாராவது, இன்னும் வேறு எதாவது ஒரு 4 பேர் கொடுத்துட்டு நெல்லை சு முத்துவையும் கொடுத்தாங்கன்னா இவரை தான் நம்ம செலக்ட் பண்ணணும், சரிங்களா. ஸோ இந்த 3 நிறுவனத்திலேயே பணியாற்றினவர் யார்? நெல்லை சு முத்து அவர்கள். இவர் வந்து அறிவியல் கவிதை, இவர் சயின்டிஸ்டாக இருந்திருக்காருப்பா. அட் த சேம் டைம் என்ன செஞ்சிருக்காருன்னா, நிறைய கவிதை, கட்டுரை இதெல்லாம் வந்து எழுதியிருக்காரு, சரிங்களா. எத்தனைக்கு மேலே நூல் எழுதியிருக்காரு அப்படின்னா 80க்கும் மேலே நூல் எழுதியிருக்காராம், சரிங்களா. 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காராம், எழுதி வெளியிட்டிருக்காராம், சரிங்களா. சரி, அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதின நூலில் ஒரு பாட்டை தான் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பாட்டாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சரி, இந்த நூல் வெளியே இன்னொருக்க பார்த்துட்டு வந்துடலாம். மேதகு அப்துல் கலாம் இவர் என்ன சொல்லி பாராட்டினாரு? தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரே வேவ்லென்த்தில் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பாராட்டியிருக்காரு? நம்மளோட நெல்லை சு முத்து அவர்களை. இவர் எங்கெல்லாம் வேலை பார்த்தாரு? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். அப்படின்னா இவர் யார்? இவர் ஒரு சயின்டிஸ்ட், அதே நேரத்தில் ஒரு கவிஞராக கூட இருந்திருக்காரு, சரிங்களா. இவர் வந்து இந்த அறிவியல் சார்ந்த கவிதைகள், கட்டுரைகள்லாம் நிறைய எழுதியிருக்காருப்பா. 80க்கும் மேலே நூல் எழுதி வெளியிட்டிருக்காரு, சரிங்களா. இவர் எழுதின அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்றதுல ஒரு பார்ட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சரி, மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களால் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டப்பட்டவர் யாரு? நெல்லை சு முத்து அவர்கள். அவர் யாரு? ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் ஒரு கவிஞர். அதுக்கப்புறம் வந்து இவர் எங்கெல்லாம் பணியாற்றியிருக்காரு? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகியவற்றில் இவர் பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து என்னெல்லாம் எழுதியிருக்காரு? அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் நிறைய எழுதியிருக்காரு. எத்தனைக்கும் மேலே நூல் எழுதியிருக்காரு? 80க்கும் மேலே நூல் எழுதியிருக்காரு. சரி, இவர் எழுதின அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற நூலில் ஒரு பகுதி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. சரி, இப்போ இந்த பாடலில் இருக்கிற இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. சரி, உடல் நோய்க்கு டேஷ் தேவை. உடல் நோய்க்கு என்ன தேவை? மருந்து தேவை. மருந்து இந்த ஆப்ஷனில் இல்லை, ஆனால் மருந்துக்கோட வேறு பேரை வந்து நம்ம இந்த குறள் அந்த பாட்டில் படித்தோம் இல்லையா. என்ன படித்தோம்? ஔடதம் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். அப்போ உடல் நோய்க்கு என்ன தேவை? மருந்து தேவை. மருந்தோட பொருள் என்னது? ஔடதம். ஸோ உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, சரிங்களா. அடுத்து வந்து நண்பர்களுடன் டேஷ் விளையாடு. பகச்சு விளையாடணுமா? இல்லை. தனிச்சு விளையாடணுமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனியாக விளையாடணுமா? இல்லை. மாறுபட்டு அவங்க ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரினா போகணும்? இல்லை. என்ன செய்யணும்? ஒருமித்து விளையாடணும். அப்போ நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி, இதை பிரித்து எழுதணும்னா கண்டு கூட்டல் அறி, சரிங்களா. அடுத்து ஓய்வற, இதை எப்படி பிடிக்கலாம்? ஓய்வு கூட்டல் அற அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம், சரிங்களா. அடுத்து ஏன் கூட்டல் என்ற எப்படி சேர்க்கலாம்? ஏன் என்று, ஏன் நின்று அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கலாம், சரிங்களா. அடுத்து ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதம் மாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும், சரிங்களா. இம்மு ஆவும் சேர்ந்தா நம்மளுக்கு என்னவா மாறும்? மாவா மாறும். ஸோ ஔடதமாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும், சரிங்களா. சரி, அடுத்து எதிர்ச்சொற்களை நம்ம பார்க்கலாமா? எதிர்ச்சொற்கள் கவனமாக இருக்கணும். இது வந்து பொருள் கூறுகவா எதிர்ச்சொற்களான பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, இப்படி கொடுத்துருக்காங்க டக்குன்னு பொருளா அப்படின்னு தேடி பார்த்து பொருள் கூறுகைக்கு ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க, சரிங்களா. அப்படி இல்லை, இது எதிர்ச்சொல். ஸோ கவனமாக இருக்கணும். அணுகு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணி போகிறது, ஒருத்தங்களை நெருங்கி போகிறது, இல்லைங்களா. ஸோ அணுகுக்கு ஆப்போசிட், ஒருத்தங்களை நெருங்கி போகாமல் ஒருத்தங்களை நோக்கி போகாமல் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவங்கள விட்டு தள்ளி போகிறது அப்படின்னா என்னது? விலகி போகிறது. அப்போ அணுகோட ஆப்போசிட், அதாவது எதிர்ச்சொல் என்னது? விலகு. ஐயம்னா வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி பயத்தோடு இருக்கிறது. அப்போ கன்ஃபியூஷன் இல்லாமல் தெளிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? கன்ஃபியூஷன் இல்லைன்னா எப்படி இருப்போம்? தெளிவாக இருப்போம். அப்போ ஐயமோட எதிர்ச்சொல் என்னது? தெளிவு. ஊக்கம்னா நல்ல பிரிஸ்காக, நல்ல ஆக்டிவாக, நல்ல எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு எந்தூசியாஸ்டிக்காக பண்ணுறது, சரிங்களா. அதனோட ஆப்போசிட் என்னது? எதிர்ச்சொல் என்னது? சோர்வு. ஊக்கத்தோட ஆப்போசிட் என்னது? சோர்வு. அடுத்து உண்மையோட ஆப்போசிட் என்னது? பொய்மை, சரிங்களா. அணுகுனா விலகு,
ஐயம்னா வந்து தெளிவு, ஊக்கம்னா வந்து சோர்வு, உண்மைனா பொய்மை. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம வந்து நான் இந்த செய்யுட்பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இதில் இந்த குருவினால் பாருங்களேன், ஒரு லைனில் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எதுன்னு கேட்குறாங்க. எது மருந்து? அனுபவம் தான் மருந்துன்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அதாவது ஔடதமாம் அனுபவம்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ மருந்தாக விளங்குவது என்னது? அனுபவம். சரிங்களா? ஒரே வார்த்தையில் ஆன்சர் பண்ணிட்டோமா? சரி, அடுத்த செய்யுட்பகுதிக்குள்ளே போகிறோம். அடுத்த செய்யுட்பகுதி என்ன அப்படின்னா, அறிவியலால் ஆள்வோம். இதை யாரை எழுதியிருக்காப்பா? இந்த பாட்டை, இந்த செய்யுட்பகுதியை யார் எழுதியிருக்காப்பா அப்படின்னா, பாடநூல் ஆசிரியர் குழு. அதாவது நம்மளுக்கு இந்த புக்கை ரெடி பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதில் இருக்கிற ஆசிரியர் குழு தான் வந்து இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. சரிங்களா? கேட்குறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் நம்ம அதை விட்டுட்டு போகலாமா? திடீர்னு நம்ம நேரத்துக்கு இதுலேருந்து கேட்டாங்கன்னா, அதனால் இதையும் நம்ம தெளிவாக வந்து நம்ம கற்று வச்சுக்கிடுவோம். சரிங்களா? சரி, இவங்க இதில் எதை பற்றி எழுதியிருக்காங்கன்னா, அறிவியல் ஆய்வுக்கு வந்து எந்த எல்லையுமே கிடையாது, எங்கேனாலும் ஆய்வுகள் நடக்குது. நம்மளோட மண்ணில் நடக்குது, வானத்தில் நடக்குது, கடலில் நடக்குது, காற்றுல நடக்குது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, மனுஷனுக்கு பதிலாக வந்து ரோபோட்டையே வந்து மனுஷன் வந்து படைச்சிட்றான். நம்மளோட உடல் பாகங்கள் போலவே வந்து எந்திரங்களோட உடல் பாகங்களையும் மாற்றுறான். அதுக்கப்புறம் கோள்களோட தொலைவு வந்து இனி நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரத்துலலாம் கிடையாது. இங்கேருந்து சேட்டலைட் அனுப்புகிறான். சேட்டலைட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் வேறு கோளில் வந்து நகரத்தை அமைச்சிட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ரோடெலாம் போட்டுருவான் அப்படின்ற அளவுக்கு வந்து இவங்க யோசித்து இவங்க வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாட்டில் அவ்வளோதான் இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாட்டெலாம் கிடையாது, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். என்ன செய்கிறான்? ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். நிறைய ரிசர்ச் நடக்குது இல்லையா? கடலுக்கு கீழே எக்கச்சக்கமான ரிசர்ச் நடக்குது இல்லையா? அங்கே என்ன நடந்தாலும், அங்கே எர்த்குவேக் வந்தால் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும், சுனாமி வருதா முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சு பார்க்குறோம். அதுக்கெலாம் என்னது, கடலுக்கு கீழே நிறைய ஆய்வுகள் நடத்தியிருப்பாங்க இல்லையா? கடலுக்கு கீழே எண்ணெய் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய செய்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கிறான். அதுக்கப்புறம் வந்து நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான். நீலவானின் மேலே பறந்து அப்படின்னா ஃப்ளைட்டில் பறக்கிறான், அங்கே பறந்துட்டு அதுக்கப்புறம் நிலவில் வாழ நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஈவன் அதுக்கு மேலேயும் கூட வந்து நம்மளுக்கு வந்து ராக்கெட்லலாம் போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறான். நிலவில் போய் கால் வைக்கிறாங்க, நிலவை போய் நிறைய பேர் ஃப்ளாக் வச்சுட்டு வந்தாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட வந்து நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கிறான். செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுறது மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து டிவி நெட்வொர்க்ஸ்லாம் வந்து இது மீடியா நெட்வொர்க்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ அதுலலாம் வந்து சிறக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கிறான். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பயிர் விளையுமா, இப்போ மழை வருமா, இப்போ மழை வராதா, இப்போ புயல் அடிக்குமா, இப்போ சுனாமி வருமா, இப்போ பூகம்பம் வருமா, வராதா, என்ன ஏது எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு சொல்லிடுறான் இல்லையா? இது முன்னாடி அது வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருது இல்லையா? எப்படி சயின்ஸோட டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால தான் வந்து அதாவது அறிவியல் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அறிவியலோட வளர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது இல்லையா? ஸோ இது தெரிஞ்சிருக்கும், மேபி எப்போமாச்சும் ஒருத்தர் 2 பேருக்கு வேணால் தெரிஞ்சிருக்குமே தவிர எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அறிவியலோட வளர்ச்சி இருக்க போய் தான் இது வந்து மனிதனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் வந்து அவன் உரைக்கின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எலும்பும் தசையும் இல்லாது எங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். அதாவது ரோபோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எலும்பு தசைலாம் இருக்கா? இல்லை. ஆனால் அது மனுஷன் மாதிரியே எல்லா வேலையும் செய்கிற மாதிரி, இன்னும் மனுஷனை விட ஜாஸ்தி வேலைகள் செய்கிற மாதிரியான விஷயங்களை கூட இந்த ரோபோட்டில் வந்து சிஸ்டமேட்டிக்காக இது பண்ணி படைச்சிருக்கான் இல்லையா? ஸோ எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான். அதுக்கப்புறம் இணைய வலையால் உலகம் முழுவதையும் உள்ளங்கையில் கொடுக்கிறான். இன்டர்நெட்டால் உலகத்தையே நம்ம தான் உள்ளங்கையில் வச்சுருக்கோமே, நம்ம கையில் இருக்கிற ஃபோனில் இல்லாத விஷயமா? அப்படி தானே? ஸோ இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது யார்? ஒரு மனுஷன். அவன் அந்த இன்டர்நெட் மூலமாக அவ்வளோத்தையும் நம்ம ஒரு கைக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்டான். இப்போது லாஜிக்காக யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட கைக்குள்ளே உலகத்தை அடக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த ஃபோன்னால் நம்ம கைக்குள்ளே உலகத்தை அடக்கி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இது எதனால் நடக்குது? இணைய வலையினால், இன்டர்நெட்னால தானே நடக்குது. சரிங்களா? சரி, அடுத்து வந்து உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான். இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை செய்வாங்க இல்லையா? லைக் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், இந்த மாதிரி செய்வாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி நிறைய அறிவியல் வளர்ச்சினால தான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அணுவை பிளந்து ஆற்றல் எடுத்து அனைத்தையும் செய்து பார்க்கின்றான். ஆட்டமை பிளந்து வந்து எனர்ஜி எடுத்து அதை வச்சு நிறைய செய்கிறான் இல்லையா?
அடுத்து வந்து நாளை மனிதன் கோள்களிலெல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான், வேலைதோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் வந்து மனுஷன் என்ன செஞ்சிருவானா, கோள்கள் இருக்குது இல்லையா, அதாவது இப்போ வந்து ஜூபிட்டர், செவ்வாய், அது இதுன்னு சொல்லிட்டு வியாழன், அது இதுன்னு படிக்கிறோம்ல, அந்த கோள்கள்லாம் வந்து என்ன செஞ்சிருவானா நகரம் அமைச்சிருவானா, சிட்டிஸ் அமைச்சிருவானா. அமைச்சிட்டு அங்கேருந்து பூமிக்கு போயிட்டு வர்றதுக்கு விண்வெளியில் வந்து பாதை அமைச்சிருவானா, அங்கேருந்து பூமிக்கு, பூமியிலேருந்து இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகிறதுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிறோம், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறோம், இல்லை பஸ்ஸில் போகிறோம், வெஹிக்கிள், கார், பைக் எதுலேயோ போகிறோம் இல்லையா. அதே மாதிரி அந்த கோள்லேருந்து இந்த கோளுக்கு வர்றதுக்கு, பூமிக்கு வர்றதுக்கான பாதை அமைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அவ்வளோ தூரத்துக்கு இது வரைக்கும் படித்த பாட்டில் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத பாட்டுனா இதுதான். சரிங்களா, இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்ணிடலாமா? ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான், நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான், செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான், இயற்கை வளமும் புயலும் மழையும் எங்கே என்று உரைக்கின்றான், எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான், இணைய வலையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான், உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான், அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான், நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்திடுவான், வேலை தோறும் பயணம் செய்ய விண்வெளி பாதை அமைத்திடுவான். ஸோ இதனோட ஆசிரியர் யார்? நம்மளோட புக்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்கல்ல, பாடநூல் கழகம், அதில் இருக்கிற ஆசிரியர் குழு தான் வந்து இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. சரிங்களா, சரி, இதனோட பொருள் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் எல்லா வேர்ட்ஸுமே நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியான வேர்ட்ஸ் தான். சரிங்களா, ஸோ சொல்லும் பொருளும் கொடுக்காம இதனோட பொருள் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வு செய்கிறானா, அதுக்கப்புறம் வந்து நீலவான் மேலே பறந்து நிலவில் போய் வாழணும்னு நினைக்கிறானா, அதுக்கப்புறம் வந்து செயற்கைக்கோள உதவியுடன் வந்து செய்தி தொடர்பில் வந்து சிறக்கிறானா, அப்புறம் வந்து இயற்கை வளம், புயல், மழை இதெல்லாம் எங்கெங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிந்து சொல்கிறான், அப்புறம் எலும்பும் தசையும் இல்லாமல் செயல்படுற எந்த மனிதனை படைச்சிருக்கான்? எந்திர மனிதனை படைச்சிருக்கான், இணையத்தோட உதவியோட உலகத்தையும் நம்ம உள்ளங்கையில் கொடுத்துட்டான், பாதிக்கப்பட்ட உறுப்புகள் எல்லாம் மாற்றி பொறுத்துற மாதிரி உடலையும் உயிரையும் காக்கிறதுக்கான வழிவகையெல்லாம் செஞ்சுருக்கான், அணுவை பிளந்து என்ன செய்கிறான், ஆற்றலை எடுத்து அதை எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக்கிறான். நாளை மனிதன் என்ன செய்வான்? இங்கேருந்து நேராக போய் வேறு விண்ணில் உள்ள வேறு கோள்களில் போய் நகரங்களை அமைச்சு அங்கே வாழ்ந்துடுவான், அங்கேருந்து சென்று வர, அங்கேருந்து பூமிக்கு வர, பூமியிலேருந்து அங்கே போவேன்னு சொல்லிட்டு விண்வெளியிலே கூட பாதை அமைச்சிருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாட்டில் இருக்கிறதுல இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுனா என்னென்னா, பாட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்க இந்த பாட்டு தான். சரிங்களா, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இது யார் சொல்லியிருக்கா? பாரதியார். இந்த பாட்டு கொடுத்து யார் சொன்னான்னு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. சரிங்களா, மேலே இருக்கிறதுல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு 2% தான். சரிங்களா, ஆனால் இதில் கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 90%. ஸோ இது நல்ல தரவாக இருக்கணும். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். இது யார் சொல்கிறா? பாரதியார். சரிங்களா, வானை அளக்கணும், கடல் மீனை அளக்கணும், இதெல்லாம் யார் சொல்கிறா? பாரதியார் சொல்கிறாரு. சரிங்களா, சரி, இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கலாம். மனிதன் எப்போதும் உண்மையே என்ன செய்யறான்? உரைக்கின்றான். இக்கு வரும். சரிங்களா, உரை வந்து இந்த ரை. சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். மனிதன் எப்போது என்ன செய்யலாம்? உண்மையே உரைக்கின்றான். இக்கு வரும். சரிங்களா, இக்கு எல்லாமே போடக்கூடாது, ரை மாற்றி போட்டாலும் தப்பு. சரிங்களா, ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். ஆழ்கடலை பிரித்து எழுதுனா ஆழம் கூட்டல் கடல். அடுத்து வந்து விண்வெளினா விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான்னா நீலவான், அதாவது ஆப்ஷன் இ. சரிங்களா, அதாவது சி. சரிங்களா, இல்லாத கூட்டல் இயங்கும்னா இல்லா தியங்கும். இல்லாத கூட்டல் இயங்கும்னா இல்லா தியங்கும். சரிங்களா, சரி, இதோட வந்து இந்த பாடத்தில் இந்த இயலில் இருக்கிற செய்யுட்பகுதி முடிஞ்சிச்சு. சரிங்களா, சரி, அடுத்த இயலுக்குள்ளே, அதாவது இயலில் இருக்கிற உரைநடைக்குள்ளே போக போகிறோம். சரிங்களா, உரைநடையோட டாபிக் என்ன அப்படின்னா கணியனின் நண்பன். சரிங்களா, கணியனின் நண்பன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து எந்திரமயமாகிடுச்சு இல்லையா? அதாவது மனிதர்கள் செய்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறா? இப்போ வந்து எந்திரங்கள் தான் நம்ம இப்போ வந்து ஆன்லைன்லேயே லேர்ன் பண்ணிக்கிறோம். 4 இடத்துக்கு போய் கிளாஸ் கற்றுக்கிறதுக்கு பதிலாக ஆன்லைன்லேயே லேர்ன் பண்ணிக்கிறோம். எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம்? ஃபோன் மூலமாக. அது ஒரு எந்திரம். துணி துவைக்கணுமா? வாஷிங் மிஷின். பாத்திரம் விளக்கணுமா? டிஷ் வாஷர். இப்போ சமைக்கிறதுக்கு கூட வந்து ஃபுட்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போது கணக்கு போடணுமா? கால்குலேட்டரு. புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கணக்கு போடும் இயந்திரம். என்னது? கால்குலேட்டரு. கற்றுத்தரும் இயந்திரம். என்னது? ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறது. ஏன் நம்ம லேப்டாப் சொல்லிக் கொடுக்குது, நம்ம ஃபோன் சொல்லிக் கொடுக்குது இல்லையா? வேலை செய்யும் இயந்திரம் என்ன சொல்லலாம்? வாஷிங் மிஷின் சொல்லலாம், டிஷ் வாஷர் சொல்லலாம். இப்படி நிறைய
சொல்லிகிட்டே போகலாம் இல்லையா. விளையாடுறதுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன விளையாடுறதுக்கு கூட எந்திரங்கள் வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எந்திரமயமாகிருச்சு சரிங்களா. சரி, இப்போ அதை வச்சு தான் இந்த பாடம் ஃபுல்லாகவே இருக்க போகுது. இதில் வந்து நிறைய வந்து கதை தான் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. கணியன் ஒருத்தர் என்ன செய்யறான்னா, ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அழுத்துறான். காலிங் பெல் அழுத்தினோன்னா வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஒரு புதிய குரல் கேட்கு. அது கேட்டோன்னே என்னடா இது புதிய குரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் சரிங்களா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் கதையாக சொல்கிறேன். அதனோட நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸும் எடுத்துக்கலாம் சரிங்களா. யார் புது குரல் கேட்கு அப்படின்னு சொன்னோன்னே அம்மா குரல் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே கதவு வந்து கதவு திறந்தோன்னே உள்ளேருந்து வந்து ஒரு உருவம் நிற்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். அவன் வந்து கணியன் வணக்கம் உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் கூப்பிடுது. இவன் வந்து கொஞ்சம் ஷாக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, நீ ஏன் அங்கே நிற்கிற, இதை பார்த்து பயப்படாத, இதுதான் வந்து எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது ஒரு தொழில்நுட்ப கண்காட்சிக்கு அவங்க போயிருந்தாங்களா. அப்போ அங்கே போயிட்டு அவங்க வந்து ரோபோட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எந்திர மனிதன்னா என்னது, ரோபோட் சரிங்களா. அதை வந்து அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. இனி இதுவும் வந்து நம்ம வீட்டில் உள்ள ஒரு உறுப்பினர் தான், இது என்னோட பேசுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணியன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான். அம்மா இது பேசும், பாடும், வீட்டு வேலையெல்லாம் செய்யும், படிக்கிறதுக்குள்ள உனக்கு உதவி செய்யும், என்னோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க ஹெல்ப் பண்ணும், அப்பாவோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க சரிங்களா. சரி, தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போய் அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா எந்திர மனிதனை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த எந்திர மனிதன் எல்லாம் செய்கிறான் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கதை நீங்கள் வந்து அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. இதுலேருந்து 200% சொல்கிறேன். இந்த கதையிலேருந்து கொஷின் கேட்க மாட்டாங்க, இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க சரியா. அப்படியா, இது என்னோட பேசி நான் பேசி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கான். சரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாமல் பேசுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கணியன் அதை கூப்பிட்றான். அந்த ரோபோட் என்ன செய்யுதுன்னா அது அவன் கணியன் பக்கத்தில் நகர்ந்து வருது. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த எந்திர மனிதன், அந்த ரோபோட் சொல்லுது, நான் ஒரு எந்திர மனிதன் சொல்லுது, என்னைய ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ எந்திர மனிதன் எப்படி அழைப்பாங்க, ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க சரிங்களா. அடுத்து வந்து நான் வந்து நீ எல்லா வேலைகளையும் செய்வான்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்களா, அது எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து அந்த ரோபோ சொல்லுது, நான் உருவான வரலாற்றை நீ முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டும், அது தெரிஞ்சுக்கிட்டா வந்து உனக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, நான் உருவான வரலாற்றை வந்து நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ சொல்லுது சரிங்களா. இது வரைக்கும் கதை. இதுக்கப்புறம் தான் நம்ம பாயிண்ட்ஸ்குள்ளே போக போகிறோம். அந்த ரோபோ வந்து அந்த பையன்கிட்ட சொல்லுது சரியா, நான் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து, அதாவது ரோபோக்கள், இது வந்து இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ரோபோஸ்லாம் வந்து உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து இப்படி ஒரு கற்பனை வந்து மனுஷங்க கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது சரிங்களா. என்னென்னா காரல் கபேக் அப்படின்றவர், யார், காரல் கபேக் அப்படின்றவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு செக் நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா. யார், காரல் கபேக். எந்த நாட்டை சேர்ந்தவர், செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து என்னதுன்னா ஒரு நாடக ஆசிரியராக இருந்திருக்கார் சரிங்களா. இவர் வந்து 1920ஆம் ஆண்டு வந்து ஒரு நாடகம் ஒன்றை வந்து எழுதியிருக்கார் சரிங்களா. அதில் வந்து ரோபோ அப்படின்ற சொல்ல வந்து முதலாக அதில் தான் பயன்படுத்தியிருக்கார் சரிங்களா. ரோபோனா அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு தொழிற்சாலையில் வந்து ரோபோக்கள் வேலை செய்வது மாதிரி அந்த நாடகத்தில் இருக்கிற காட்சிகளாக அமைச்சிருந்தாராம் சரிங்களா. இதுக்கப்புறம் தான் வந்து ரோபோன்ற சொல்லே வந்து வழக்கத்திற்கு வந்ததுதான் சரிங்களா. ஸோ ரோபோன்றது வந்து அது உருவாகிறதுக்கு முன்னாடி அதை பற்றின சிந்தனை வந்து மனுஷங்க கிட்டே இருந்துச்சு. முதல்ல அந்த சொல்லை வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க, ரோபோ அப்படின்ற சொல்லை வந்து, அதாவது அதுக்கு என்ன அர்த்தம், அடிமைன்னு அர்த்தம். அதை வந்து காரல் கபேக் அப்படின்றவர் வந்து அவர் எழுதின ஒரு நாடகத்தில், அதாவது 1920ஆம் ஆண்டு அவர் எழுதின ஒரு நாடகத்தில் தான் வந்து அந்த சொல்லையே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு சரிங்களா. அதுக்கப்புறம் தான் இது வழக்கத்துக்கு வந்திருக்கு. சரி, காரல் கபேக் எந்த நாட்டை சேர்ந்தவர், செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து யார், நாடக ஆசிரியர் சரிங்களா. இவர் எந்த நாடகத்தில் ரோபோன்ற சொல்லை வந்து மென்ஷன் பண்ணார், 1920ஆம் ஆண்டு எழுதின ஒரு நாடகத்தில் வந்து ரோபோ அப்படின்ற சொல்லை வந்து முதலாக பயன்படுத்துகிறார். ரோபோன்னா அர்த்தம் என்ன, அடிமைன்னு அர்த்தம் சரிங்களா. இது கிளியர் ஆகிடுச்சா. காரல் கபேக் செக் நாட்டை சேர்ந்தவர், நாடக ஆசிரியர், 1920ஆம் ஆண்டு ஒரு நாடகத்தை எழுதுறாரு, அதில் ரோபோ அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாரு. ரோபோனா என்னது, அடிமை. ரோபோக்கள் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிற மாதிரி அந்த நாடகத்தோட காட்சிகளை அமைச்சிருந்தார் சரிங்களா. இதுக்கப்புறம் தான் வந்து ரோபோ அப்படின்ற சொல்லே வந்து வழக்கத்திற்கு வந்தது. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா. சரி, அடுத்து வந்து மனுஷங்க வந்து இந்த மாதிரி சின்ன மிஷினெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதை வந்து மிஷினெல்லாம் இயக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெலாம் வந்து மனுஷங்களோட ஆற்றல் அவங்களும் கொஞ்சம் அதுக்கு எஃபோர்ட் போடுற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சுட்டாங்க, இந்த எஃபோர்ட்டே இல்லாமல் தானியங்கின்னு ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க சரிங்களா. தானியங்கி அப்படின்றத ஒன்று கண்டுபிடிச்சி அதுவே தன்னால் இயங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க சரிங்களா. சரி, இப்போ தானியங்கினா என்னன்னு சொல்லிட்டு கிளியராக பார்க்கலாம்.
சரி, இப்போ தானியங்கினா என்ன அப்படின்னா வந்து ஒரே மாதிரியான வேலை இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நிறைய வந்து நம்ம வந்து நிறைய சேனல்ஸ் டிஸ்கவரி சேனல்ஸில் பார்த்துருப்போம், யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஒரு ஒரு ஃபுட்டு வந்து ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஒரு ஊறுகாய் டப்பாவே ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, அதில் வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஒரு மிஷினில் போட்டுருவாங்க. அந்த மிஷினே என்ன செய்யும், அதை வந்து அது தேவையான ப்ராசஸ்லாம் பண்ணி அந்த டப்பாக்குள்ளே போட்டு டப்பாவை பூட்டி இந்த மாதிரி ஒரு ஒரு வேலையாக செஞ்சு அந்த மிஷின்லாம் வெளியில் வரும் இல்லையா. இது நம்ம வந்து நிறைய இந்த டிஸ்கவரி சேனல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான சேனலில் பார்த்துருப்போம். அது போக யூடியூப்லேயும் சில பார்த்துருப்போம் இல்லையா. அதில் வந்து இப்போ வந்து டப்பாவுக்கு மூடி போடுற மிஷினை போட்டு நம்ம வந்து ஊறுகாய்க்கு தேவையான அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும், அந்த மிக்சிங்லாம் பண்ணணும்னா அது பண்ணுமா, பண்ணாது. அதுக்கு அது மூடி போடுறதா வேலை, அது மூடி போடுறதா செய்யும். அந்த டப்பாவை அடுக்கிற மிஷின் வந்து அந்த வேலையை தான் செய்யும் சரிங்களா. ஸோ ஒரு மிஷின் ரெஸ்பெக்டிவாக இந்த தானியங்கினா என்னதுன்னா வந்து தொழில் நிறுவனங்கள்லாம் வந்து அதிகமாக பயன்பட்டு வருது சரிங்களா. அது என்ன செய்யும்னா ஒரே மாதிரியான வேலை தான் சரிங்களா, ஒரே மாதிரியான வேலை. ஆனால் வந்து மனுஷனை விட ஸ்பீடாக செய்யும். மனுஷன் வந்து அந்த வேலையை செய்ய முடியும் அவனாலையும், ஆனால் அவன் என்ன செய்வான், கொஞ்சம் ஸ்லோவாக செய்வான், அப்படி தானே. ஆனால் மிஷினை செய்ய விட்டோன்னா அது என்ன செய்யும், கடன் இவன் செய்கிறத விட பல மடங்கு ஜாஸ்தியாக ஸ்பீடாக செய்யும் இல்லையா. அதுதான் வந்து என்னதுன்னா தானியங்கிகள் சரியா. அது வந்து நிறைய சரிங்களா, அது வந்து நிறைய வந்து தொழில் நிறுவனங்களெல்லாம் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பிளேசஸ்லாம் வந்து நிறைய வந்து அது யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து செய்ய வேண்டிய வேலையை வந்து அந்த ரோபோ வந்து இவன் 1 மணி நேரத்தில் செய்கிறான்னா அது 5 நிமிஷத்தில் கூட செஞ்சு முடிச்சிடலாம் சரியா. ஒரு இதை பொறுத்து வேரி ஆகும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த தானியங்கிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. இந்த சூழ்நிலைகளை உணர்வதற்கு வந்து அதாவது இப்போ வந்து தானியங்கினா என்ன செய்யுது, அதுக்கேற்ற வகையில் வந்து எந்திர கைகள் இருக்கும் சில இடத்துல, அதுக்கடுத்து வந்து நகர்ற கால்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. அதுக்கான சென்சார்ஸ் அதில் இருக்கும். இப்போ வந்து அது வந்து டப்பாவை மூடணும் அப்படின்னா அதுக்கான சென்சார்லாம் அதில் பொருத்தியிருப்பாங்க இல்லையா. இப்போ இந்த சென்சார்ஸோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா நுண்ணுணர்வு கருவிகள் சரிங்களா. சென்சார்ஸோட தமிழாக்கம் என்னது, நுண்ணுணர்வு கருவிகள். இந்த தமிழாக்கம் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து தானியங்கிகள் சரிங்களா. அடுத்து தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் பார்ப்போம். மனிதன் முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். அதாவது மனுஷன் செய்கிற முயற்சிகளுக்கு பதிலாக தன்னைத்தானே இயக்கிக்கிற இயந்திரத்தை தான் வந்து தானியங்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. இது பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரியே இருக்கலாம், இல்லைனா மனுஷன் மாதிரி இல்லாமல் கூட இருக்கலாம் சரிங்களா. ஆனால் மனுஷர்கள் போல் எல்லா செயலையும் அதை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா, பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து தானியங்கிகளை குறித்து விளக்கம் கொடுத்துருக்கு சரிங்களா. அதாவது இப்படி கேட்கலாம் சரிங்களா, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் வந்து தானியங்கின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்கலாம். பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வந்து விளக்கம் கொடுத்துருக்கு சரிங்களா. இவ வந்து பார்க்குறதுக்கு மனுஷன மாதிரியே இருக்கலாம். இப்போது எந்திரன் படத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து அந்த சிட்டி ரோபோ வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடியே அந்த சிட்டிக்கு முன்னாடியே வந்து இன்னொரு ரோபோ, சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரோபோ இருக்கும் இல்லையா. அதே மாதிரி 2.0லையும் பார்த்தோன்னா, எந்திரன் 2.0லையும் பார்த்தோன்னா 2 ரோபோ இருக்கும் இல்லையா. ஒன்று வந்து ரெண்டுமே வந்து ரோபோ தான். சில இதில் வந்து இந்த எந்திரனில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து குட்டியாக ஒன்றாலையும் அது வந்து தானியங்கினும் சொல்லலாம், ரோபோன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒன்று சரிங்களா. ஸோ அது பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண ரோபோ வந்து பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்கும். முதல்ல க்ரியேட் பண்ண ரோபோ பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி கிடையாது. ஸோ இதுதான் சரிங்களா. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த எந்திர மனிதன்ட்ட வந்து அந்த பையன் பேசிகிட்டே இருக்கான். அவன் வந்து இந்த தானியங்கியெல்லாம் வந்து எப்படி இருக்கும் காமி அப்படின்னு சொன்னோன்னே அந்த எந்திர மனிதன் வந்து காமிக்குது சரிங்களா. அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இப்போ ரெட் கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த படத்தில், இது வந்து தொழிற்சாலைகளில் வந்து பயன்படுத்துகிற தானியங்கி சரிங்களா. இது வந்து உற்பத்தி செய்கிறது. இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு வந்து ஃபுட்டை உற்பத்தி செய்கிறது, இதே வந்து வேறு ஏதோ வந்து பிரச்சனை வந்துருச்சு, அதாவது பழுதுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த மாதிரி தானியங்கிகளை யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அடுத்து ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த தானியங்கி வந்து என்ன செய்யுது அப்படின்னா நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறதுக்கெலாம் உதவுது. அதுக்கப்புறம் வந்து சில தானியங்கி வந்து என்ன செய்தான், சில ரோபோக்கள் வந்து என்ன செய்தான், ரொம்ப டஃபஸ்டான அறுவை சிகிச்சைகள் கூட அதை வந்து செஞ்சு முடிக்குதான் சரிங்களா. அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு வந்து ரோபோக்கள் வந்து ரொம்ப அவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்துறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து மனுஷன் போக முடியாத இடம்ன்றது வந்து நிறைய இருக்குது.
இப்போ நம்ம காஷ்மீரே எடுத்துப்போமே, காஷ்மீரில் குளிர் இருக்கும். அதில் வந்து சிலரால் மட்டும்தான் வசிக்க முடியும். நம்ம நல்ல வெப்பமான இடத்துல இருந்துட்டு குளிரில் போய் வசிக்கணும்னா ஓரளவு வசிச்சிடலாம், சரிங்களா. நான் அங்கே இருக்கிற மனுஷங்களுக்கு நம்மளால் குளிரை சகிச்சிக்க முடியாது இல்லையா. அதையும் தாண்டி அந்த குளிரையும் தாண்டி நான் இப்போ அண்டார்டிகா இந்த மாதிரியான இடத்துலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து சில்னஸ் இருக்கும் இல்லையா. உரைநிலைக்கும் கீழே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய வந்து குளுமையான ஒரு பிரதேசமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான துருவ பகுதிகள் இதிலெல்லாம் வந்து நம்ம மனுஷனால் போக முடியாது, சரிங்களா. அதிகமான ஹீட் இருக்கிற இடத்துக்கு வல்கனோஸ்குள்ளேயும் வந்து மனுஷங்களால் வல்கனோ பக்கத்தில் வந்து சில இடத்துல போவாங்க, சரிங்களா. பட் எல்லா இடத்துலையும் வந்து மனுஷங்களால் போக முடியுமான்னு கேட்டால் இல்லை, சரிங்களா. அந்த மாதிரியான இடத்துக்கு போகிறதுக்கு வந்து ரோபோஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. உருவ அமைப்பில் வந்து இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு மனுஷன் மாதிரி சிலது இருக்கும், சிலது வந்து மனுஷனை மாதிரி இல்லாமல் கூட இருக்கும், சரிங்களா. தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் வந்து என்னதை செஞ்சுருக்காங்க, தானியங்கிகள் தான் முதல்ல உருவாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா. பிறகு முதல்ல உருவாக்குனது என்னது, தானியங்கி. அதுக்கப்புறம் வந்து தானியங்கி அதை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, நம்மளை மனுஷனை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திர மனிதர்கள், அதாவது ரோபோட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சரிங்களா. எந்திர மனிதர்களுக்கு வந்து உடல், கை, கால் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எந்திர மனிதனுக்கும் தானியங்கிக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது என்னன்னா, எந்திர மனிதனுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு இருக்குது. தானியங்கி வந்து என்ன செய்யும்னா, அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும்தான் அது செய்யும், சரிங்களா. இப்போ இந்த நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா, டப்பாவில் வந்து ஊறுகாய் ஃபில் பண்ணுறது, மூடி மாட்டுறது, அது அந்த வேலையை மட்டும்தான் செய்யும், வேறு எந்த வேலையும் செய்யாது, சரிங்களா. ஆனால் எந்திர மனிதன் வந்து எல்லா வேலையும் செய்வான், சரிங்களா. இப்போ ஒரு தானியங்கினா அதுக்கு கொடுக்கப்பட்ட வேலை மட்டும்தான் செய்யும். எந்திர மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, மனுஷனை மாதிரியே எல்லா வேலையும் செய்வான். அதுக்கு என்ன தேவை, நுண்ணறிவு தேவை. நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படி தானே, அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக நுண்ணறிவு கொடுக்குறாங்க, சரிங்களா. செயற்கை நுண்ணறிவை தான் வந்து இப்போ வந்து பிரபலமாக பேசப்பட்டு இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சரிங்களா. அப்போ ரோபோக்கும், அதாவது எந்திர மனிதனுக்கும் தானியங்குக்கும் நடுவில் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னா, எந்திர மனிதன் கிட்ட செயற்கை நுண்ணறிவு இருக்குது, சரிங்களா. ஆனால் அதாவது நம்மளோட தானியங்கி கிட்ட என்னது இல்லை, செயற்கை நுண்ணறிவு இல்லை, சரிங்களா. இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், சரிங்களா, டிஃப்ரென்ஸ், சரிங்களா. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, செயற்கை நுண்ணறிவை கொண்டுட்டு வந்து மனுஷனை மாதிரியே ரோபோ செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும், கண்டிப்பாக முடியும். மனுஷனை விட நல்லாவே செயல்படும், சரிங்களா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ நம்ம பார்க்குறோம்னா, அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ரொம்ப ஹிட் கொடுத்துட்ருக்குற ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு இல்லையா. அதில் நிறைய வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது, அப்படி தானே. ஸோ இது வந்து ரோபோ வந்து கண்டிப்பாக மனுஷனை விட சூப்பராக செயல்படுற அளவுக்கு அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. 1997 எந்த வருஷம், 1997, சரிங்களா. ஒரு சதுரங்க போட்டி நடைபெற்று இருந்துச்சு. எப்போ, மே மாதம் 1997 மே மாதம் ஒரு சதுரங்க போட்டி, அதாவது செஸ் காம்படிஷன், சரியா. ஸோ இது நடந்துட்டுருக்கு. அதில் வந்து உலக சதுரங்க வெற்றியாளர் வந்து யார், கேரி கேஸ்ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். கேரி கேஸ்ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், சரிங்களா. கேரி கேஸ்ப்ரோ வந்து என்ன செஞ்சுருக்காரு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் கூட வந்து IBM அப்படின்ற ஒரு நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு கணினி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க, சரிங்களா. மீத்திறன் கணினி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் கூட போட்டி போட்டுச்சு. கடைசியில் யார் வெற்றி பெற்றா தெரியுமா, அந்த மீத்திறன் கணினி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர், அது வந்து ஒரு ரோபோ மாதிரி, சரிங்களா. அதுதான் வந்து வெற்றி பெற்றிருக்கு. உலக சாதனையாளர் அவர் வந்து அந்த வெற்றியாளர், சரிங்களா. அவரையே வந்து தோக்கடிச்சிருக்கு இந்த ரோபோ, சரிங்களா. இதை வந்து கொஸ்டினில் கேட்கலாம். அது எந்த அந்த ரோபோவை எந்த நிறுவனம் உருவாக்குச்சு, IBM நிறுவனம். அந்த ரோபோ பேர் என்னது, டீப் ப்ளூ. அந்த ரோபோவை இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறாங்க. அவருக்கு எந்த சதுரங்க வெற்றியாளருக்கு எதிராக போட்டிட்டுச்சு, கேரி கேஸ்ப்ரோ அப்படின்ற வந்து சதுரங்க வெற்றியாளருக்கு எதிராக போட்டி போட்டுச்சு. எப்போ இந்த போட்டி நடந்துச்சு, 1997 மே மாதம் நடந்துச்சு. என்ன போட்டி நடந்துச்சு, சதுரங்க போட்டி. 1997 மே மாதம் என்ன போட்டி நடந்துச்சு, சதுரங்க போட்டி நடந்துச்சு. அதில் யார் கலந்துக்கிட்டா, உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ கலந்துக்கிட்டார். இவருக்கு எதிராக யார் பார்ட்டிசிபேட் பண்ணால், IBM அப்படின்ற நிறுவனம் தயாரித்த வந்து டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், தட் இஸ் மீத்திரன் ரோபோ தான் வந்து அவருக்கு எதிராக போட்டி போட்டுச்சு. யார் வெற்றி பெற்றா, இந்த டீப் ப்ளூ அப்படின்ற இந்த ரோபோ தான் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இதே மாதிரி எல்லா ரோபோக்களாலையும் வந்து செஸ்லேருந்து எல்லாமே விளையாட முடியும். நிறைய வந்து இப்போது ஒரு ஹோட்டல்னால் அதில் வந்து பரிமாறுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து ரோபோஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல வெடிகுண்டுகள் செயலிழக்க உதவுறதுக்கும் வந்து ரோபோஸ்
ரோபோஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா இந்த புக்கில் இந்த உரைநடையில். அடுத்து வந்து இன்னும் ஒரு விஷயம், இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா, என்னது அப்படின்னா உலகத்திலே முதலாக வந்து சவுதி அரேபியா இருக்குது இல்லைங்களா, அந்த நாடு வந்து ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்கான் சரிங்களா, சிட்டிசன்ஷிப் வழங்கியிருக்கான் சரிங்களா. ரோபோவும் அந்த நாட்டோட ஒரு பிரஜை அப்படின்ற ஒரு குடியுரிமையை வந்து சவுதி அரேபியா தான் வழங்கியிருக்கு. அந்த ரோபோவோட பேர் என்ன? சோஃபியாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு என்னது? சவுதி அரேபியா. ரோபோவோட பேர் என்ன? சோஃபியா. அதுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு என்னது? சவுதி அரேபியா. சோஃபியாவுக்கு சவுதி அரேபியான்ற நாடு என்னது வழங்குச்சு? குடியுரிமை வழங்குச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்ன செஞ்சது அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை வந்து இந்த சோஃபியாவுக்கு கொடுத்துருக்கு சரிங்களா. யார் கொடுத்துருக்கா? ஐக்கிய நாடுகளின் சபை என்ன கொடுத்துருக்குறாங்க? புதுமை வெற்றியாளர் அப்படின்ற பட்டம் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? சோஃபியாவுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து ஐக்கிய நாடுகளின் சபை வந்து பட்டம் வழங்குறது வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. சரி, இவ்வளோதான் வந்து இந்த லெசனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா. சரி, இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்து சும்மா கதை போல் இருக்கும் சரிங்களா. நம்மளுக்கு வந்து அதுக்கடுத்து இப்போது இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸை பார்ப்போம் சரிங்களா. நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன அப்படின்னா நுண்ணறிவு. நான் நல்லா டீப்பாக திங்க் பண்ணி அறிஞ்சுக்கிறது என்னது? நுண்ணறிவு சரிங்களா. தானே இயங்கும் எந்திரத்தை என்னன்னு சொல்லுவாங்க? தானியங்கி. நின்றிருந்த அப்படின்றத பிரித்து எழுதுனா என்ன ஆகும்? நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் இதை பிரித்து எழுதுனா கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறையை சேர்த்து எழுதுனா மருத்துவ துறை சரிங்களா. சரி, அடுத்து வந்து செயல் கூட்டல் இலக்கவை சேர்த்து எழுதுனா செயல் இலக்க. அடுத்து நீக்குதல் அப்படின்ற அந்த சொல்ல பார்த்தோன்னா எல்லாரும் டக்குனு வந்து நீக்குதல்னா போக்குதல்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நல்லா வாசிக்கணும். நீக்குதல் என்னும் சொல்லி என்ன கேட்டிருக்காங்க? பொருள் கேட்கல, எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நீக்குதலோட எதிர்ச்சொல் என்னது? நீக்குதல்னா விளக்குதல் அப்படின்ற மாதிரி. அப்போனா நீக்குதலோட எதிர்ச்சொல் என்னது? சேர்த்தல் சரிங்களா. நீக்குதலோட எதிர்ச்சொல் என்னது? சேர்த்தல். எழுது அப்படின்ற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. எழுதுனா வந்து ஈஸியாக இருக்குதுப்பா, அது எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது? கஷ்டமாக இருக்கிறது. அதை வந்து அரிது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து கோடிட்ட இடங்கள். மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை என்னத்தை கண்டுபிடிச்சா? எந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. தானியங்கிகளும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னது? கண்டுபிடிச்சது வந்து எந்திரம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது? தானியங்கிக்கும் எந்திர மனிதன் அதாவது ரோபோக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது? செயற்கை நுண்ணறிவு சரிங்களா. என்னது? செயற்கை நுண்ணறிவு. அடுத்து உலக சதுர வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியோட பேர் என்னது? டீப் ப்ளூ சரிங்களா. மீத்திரன் கணினியோட பேர் என்னது? டீப் ப்ளூ. அடுத்து வந்து சோஃபியா அப்படின்ற ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு என்னது? சவுதி அரேபியா சரிங்களா. சரி, இவ்வளோதான் வந்து இந்த உரைநடை முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து ஒளி பிறந்தது அப்படின்ற ஒரு துணைப்பாட பகுதி இருக்குது சரிங்களா. இதில் வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது சரிங்களா. சரி, அதை பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு உரையாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம் சரிங்களா. அதாவது ஒரு ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் வந்து தொழில்நுட்ப கண்காட்சிக்கு போகிறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்கெல்லாம் அங்கே போயிட்டு அங்கே ஒரு அப்துல் கலாம் அரங்கு அப்படின்ற ஒரு அரங்குக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து அப்துல் கலாம் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து குழந்தைங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க. குழந்தைங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ்னால் என்னென்னா, அப்துல் கலாம் ஐயா சில விஷயங்கள் சொல்லியிருப்பார். அது மட்டும்தான் நம்மளுக்கு தேவையானது. நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம் சரிங்களா. இதில் என்னென்னா, முதல்ல வந்து ஒரு கேள்வி என்னென்னா, அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எதுன்னு சொல்லிட்டு அப்துல் கலாமை பார்த்து ஒரு குழந்தை கேட்குது. அதுக்கு வந்து அப்துல் கலாம் ஐயா சொன்ன விஷயத்தை வந்து நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிடுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, பட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் வந்து 10 வயசு சின்ன பையனாக 10 வயசு சிறுவனாக இருக்கிறப்போ வந்து அறிவியல் ஆசிரியர் வந்து பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்றத பற்றி விளக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ போல தான் அவருக்கு ஆசை வந்துச்சா, வானில் பறக்கணும் அப்படின்ற ஆசை வந்துச்சா. அதுவே அவரோட வாழ்க்கை குறிக்கோள் ஆகிட்டான் சரிங்களா. அவரோட அறிவியல் ஆசிரியர் வந்து அவருக்கு 10 வயசாக இருக்கிறப்போ வந்து பறவைகள் எப்படி பறக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ அதை கேட்டதுக்கப்புறம் இவருக்கும் வானில் பறக்கணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கு. அதுவே இவரோட வாழ்க்கையோட குறிக்கோளும் ஆகிட்டு சரிங்களா. சரி, அடுத்து வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அவருக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயாவுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எதுன்னா திருக்குறள் சரிங்களா. அதுலேயும் வந்து அவர் ஒரு குறளை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய குறள் அர்த்தம் சரிங்களா. என்னென்னா, அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கலாகா அரண் சரிங்களா. அது என்ன அதனோட அர்த்தம்னா, அறிவு வந்து பகைவர் வந்து நம்மளை தாக்குறப்ப வந்து காக்கிற கருவியா சரிங்களா. பகைவர் வந்து நம்மளை தாக்குனாலும் நம்மள்கிட்டேருந்து அந்த அறிவை அழிக்க முடியாதான். அதே மாதிரி நம்மளுக்கு பகைவரே இல்லாமல் நம்மளை காத்துக்கிறதும் வந்து இந்த அறிவு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா.
ஸோ அறிவு வந்து ஒரு நல்ல கருவி. அது வந்து பகைவர் வந்தால் கூட வந்து நம்மளை எதிர்த்துட்டு நிறைய பேர் வந்தால் கூட நம்மளை அதை காக்கும் அப்படின்ற மாதிரியான இந்த குறள் வந்து அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்து தான். சரிங்களா? அவருக்கு மிகவும் பிடித்த புத்தகம் என்னது? திருக்குறள். அதில் எஸ்பெஷலாக எந்த குறள் அவரோட வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண் அப்படின்ற குறள். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், இந்த ஒரு புத்தகமும் இந்த நூலும் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யார் எழுதினது? லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். சரிங்களா? லிலியன் வாட்சன் எழுதின புக் என்னது? விளக்குகள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளியை யார் எழுதுனா? லிலியன் வாட்சன். இது யாருக்கு பிடிச்ச புக்கு? அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடிச்ச புக்கு. சரிங்களா? அதை படிக்கிறப்ப இவருக்கு என்ன மாதிரி உணர்ந்தார் அப்படின்னா, அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, இந்த 3 விஷயத்தையும் உணர்ந்திருக்காரு. என்னத்தெல்லாம் உணர்ந்திருக்காரு? அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, இந்த 3 விஷயத்தையும் உணர்ந்திருக்காரு. அவர் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கால் அஃபெக்ட் ஆகியிருக்கும் இல்லையா? அவங்களாம் வந்து 3 கிலோ எடை இருக்கிற செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு அவங்க நடந்திருக்காங்களாம். 3 கிலோ அதை தூக்கிட்டு சுமந்து நடக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அவங்க காலில் வச்சு நடந்திருக்காங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை வந்து அப்துல் கலாம் ஐயா பார்த்துட்டு என்ன செஞ்சுருக்காருன்னா, கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் அளவில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டுச்சான். அதை இவங்க போட்டுட்டு அந்த 3 கிலோ எங்கே இருக்குது, 300 கிராம் எங்கே இருக்குது? சரிங்களா? 300 கிராம்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல. ஸோ அந்த செயற்கை கால்களை வந்து இவங்க பொருத்தி நடக்கிறப்போ வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்ட நிகழ்வான். அதுதான் வந்து இவருக்கு ரொம்ப மகிழ்வை தந்த நிகழ்வான். சரிங்களா? இந்த 300 கிராம் எடையை கொண்ட செயற்கை கால்கள் எதை வச்சு உருவாக்குனாங்க? கார்பன் இலையை கொண்டு. இந்த கார்பன் இலை வந்து எதுக்காக பயன்படுத்துறது? பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்துறது. பாதுகாப்பு கருவிகளில் என்ன பயன்படுத்துவாங்க? கார்பன் இலை. கார்பன் இலையை கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க? 300 கிராம் எடையுள்ள செயற்கை கால்கள். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் என்னென்னா, சுதந்திர இந்தியாவின் வெற்றிகள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைஞ்சிருக்கோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து முன்னாடி வந்திருக்கோம். சரி, எவ்வளோ பெரிய செயற்கைக்கோள்களை ஏவும் திறன் கூட நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் அணு உலையில் வந்து மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில் இருக்கிறோம். அப்புறம் நவீன மருத்துவ முறைகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பாதுகாப்பு துறையை பொறுத்தளவில் அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இது எல்லாமே வந்து இந்தியாவின் வெற்றிகளாக கருதுறாரு. இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மற்றபடி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து கேட்குறாங்க, அவர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் மருந்து இல்லையே என்னன்னு கேட்டப்போ வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, கடலுக்கு அடியில் வந்து மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாத ஏராளமான ஏகப்பட்ட தாவரங்கள் இருக்குதான். சரிங்களா? அதிலிருந்து மருந்து தயாரிக்கிற முயற்சிகள் வந்து நடந்துட்டுருக்கு. அவற்றிலேருந்து புதிய மூலக்கூறுகள் தயாரிக்கிற முயற்சிகள் வந்து நடந்துட்டுருக்கு. அதுலேருந்து மருந்து தயாரிக்கப்பட்டுச்சுன்னா சீக்கிரத்தில் எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு கூட வந்து ஒரு நோய்கள் கூட இல்லாத அளவுக்கு தடுத்துடலாம். ஃப்யூச்சரில் என்ன நோய் வந்தாலும் அதை தடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, அடுத்து என்ன அப்படின்னா வந்து 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்மளோட இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் கேட்டதுக்கு வந்து என்ன 3 சிறப்புகளை வந்து சொல்கிறாரு. நாலந்தா பல்கலைக்கழகம்னு ஒன்று உண்டு. சரிங்களாப்பா? அதில் இல்லாததுன்னு எதுவுமே இல்லை, அவ்வளோ விஷயங்கள் நிறைஞ்ச ஒன்று. சரிங்களா? அதை வந்து இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம். முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படின்ற ஒருத்தர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா வந்து அதை அழிச்சிருவார். சரிங்களா? அது வந்து ஏற்கனவே 3 அட்டாக்ஸ் நடக்கும். அதில் இவர் வந்து அழிச்சிருவார். இவர் வந்து மொத்தமாக இல்லாமையே ஆக்கி விட்டுருவார். சரிங்களா? சரி, அந்த பல்கலைக்கழகத்தை இப்போ இருந்துச்சுன்னா நம்ம கொரோனா கூட இல்லாமல் போயிருக்குமாப்பா. கொரோனாவை கூட ஒழிக்கிற அளவுக்கான, கோவிடை கூட ஒழிக்கிற அளவுக்கான பெரிய 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 அவ்வளோ தூரத்துக்கு மருத்துவ குறிப்புகள்லேருந்து எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களும் வந்து அங்கே இருந்துச்சாம்ப்பா. அப்படிப்பட்ட நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து அதே மாதிரியான கல்வி முறை, அதில் இருந்த கல்வி முறை மாதிரியான கல்வி முறை நம்மளுக்கு இருக்கும், ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லா இயற்கை வளங்களும் கண்டிப்பாக காணாமல் போயிருக்கும், ஆனால் செயற்கை வளங்கள் வந்து நிறைய உருவாகியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் செவ்வாயில் மனுஷனே போய் தங்குற அளவுக்கு ஆகியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பஸ் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னா, செவ்வாயில் மனுஷன் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இப்போதைக்கு வந்து 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை தான் வந்து ஏவிருக்காங்க. ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து வந்து நிலாவில் வந்து மனிதர்களை அனுப்புறதுக்கு தயாராகிக்கிட்டே தான் வருது, அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்களா? சரி, அடுத்து வந்து நிலாவுக்கு சென்றால் சூரியனுக்கு கூட செல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, சூரியன் வந்து எப்போதும் எரிஞ்சிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கு போகிறது வந்து கஷ்டம். ஏன்னா வந்து அதில் வந்து ரொம்ப எரிஞ்சிட்டே இருக்கிறதுனால அவ்வளோ ஹீட்டை தாங்குற அளவுக்கான உடுப்பு வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அது ஒரு வேளை ஃப்யூச்சரில் தயாரிச்சிட்டாங்க, அந்த ஹீட்டை தாங்குற அளவுக்கான உடுப்பை தயாரிச்சிட்டாங்க
ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? சரி, இவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதில் இருக்கும். என்னென்னா, உலகின் முதல் விஞ்ஞானிகளாக யாரை கூறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட. அவர் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, அறிவியலோட அடிப்படை பேசிக்ஸ் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து உலகின் முதல் விஞ்ஞானியாக சொல்கிறார். இந்த கேள்வி கேட்கின்ற மனப்பான்மை இருக்குது தெரியுமா, இந்த விஷயத்தை இப்படி கேட்டால் இது இப்படி வருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுது, அந்த கேள்வியை கேட்குறோம் இல்லையா, அந்த மனப்பான்மை தான் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் விஞ்ஞானிகளாக கருதுவோம். கேள்வி கேட்குற ஒவ்வொரு குழந்தைகளுமே விஞ்ஞானிகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து மாணவர்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் வந்து உயர்ந்த குறிக்கோளை கொண்டு அதில் வந்து கடின உழைப்பால் வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். சரிங்களா? சரி, வெற்றியை அடைகிறதுக்கு வழி என்னன்னு கேட்குறப்ப அவர் 2 விஷயம் சொல்கிறார். அறிவை வளர்க்கும் அனைவரோட பேச்சையும் கேட்கணும், வியர்வை வியர்வை வியர்வை, இவ்வளோ சொல்கிறார். சரிங்களா? சரி, இவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே இல்லை. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்த்துருக்க வேண்டியது என்னென்னா, இந்த கார்பன் நிலையை கொண்டு 300 கிராம் அளவில் எடையிலான வந்து ஒரு பாதுகாப்பு கருவிகளை செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற கார்பன் நிலையை கொண்டு வந்து இந்த போலியோ பாதிக்கப்பட்டவங்களுக்காக செயற்கை கால் செஞ்சாங்கல்ல அது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு மிகவும் பிடித்த புத்தகம் என்னது, திருக்குறள். நூல் இன்னொரு நூல் பிடிக்கும், என்னது, விளக்குகள் பல தந்த ஒளி. அது யார் எழுதுனா, லிலியன் வாட்சன் எழுதினார். திருக்குறள் அவருக்கு மிகவும் பிடிச்ச குறள், அவருக்கு வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறள்னா என்னது, அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகார. சரிங்களா? சரி, இவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம இதுக்குள்ளே போகிறோன்னா, துணைப்பாட பகுதியை முடித்து இலக்கண பகுதிக்குள்ளே போகிறோம். இந்த இலக்கண பகுதி வந்து ரொம்ப 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 என்னது, இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இப்போ இந்த இலக்கண பகுதியில் இன்றைக்கி நம்ம என்னப்பா படிக்க போகிறோம் அப்படின்னா, மொழி முதல் இறுதி எழுத்துக்களை தான் படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அதெல்லாம் அதாவது என்னென்னா, எந்தெந்த எழுத்துலாம் மொழிக்கு முதல்ல வரும். மொழினா என்னது, சொல். சரிங்களா? சொல்லோட முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும், பின்னாடி கடைசியில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும், நடுவில் என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும், இதை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து இதெல்லாம் தான் தெரியாதாப்பா, இந்த முதல்ல எழுத்து என்ன எழுத்து வரும், கடைசியில் என்ன எழுத்து வரும்னு ஒரு வார்த்தையை கொடுத்தா எழுத தெரியாதான்னு கேட்பீங்க. பட் அப்படி இல்லை. இது எதுக்காக நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நிறைய எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வராது. சரிங்களா? நிறைய எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியிலும் வராது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போது இந்த நன்றி அப்படின்ற வார்த்தையை 3 வச்சு எழுதியிருக்காங்க. எது சரியான வார்த்தை? முதல்ல இருக்கிறது தான் நன்றி, அதாவது தேங்க்ஸ் சொல்கிறது இல்லையா? ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கோங்க, எந்த நாவை எந்த இடத்துல போடணும் அப்படின்றது வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? தமிழ் எழுத்துக்களை பற்றி நம்ம இது வரைக்கும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து எல்லா எழுத்தும் வர்றதில்லை. சரிங்களா? சொல்லோட முதல்லையும் இடையிலையும் வர்ற எழுத்துக்களும் இருக்குது, இறுதியில் வர்ற எழுத்துக்களை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்வோம். சரிங்களா? மொழி முதல் எழுத்துக்களை தான் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எதெல்லாம் வந்து மொழிக்கு முதல்ல வரும். மொழினா என்னது, சொல். சரிங்களா? ஒரு சொல்லுக்கு முதல்ல வர்ற எழுத்துக்கள்னு பார்த்தோன்னா, இந்த உயிரெழுத்து 12 இருக்குது பார்த்தீங்களா, இந்த உயிரெழுத்து 12 கண்டிப்பாக மொழிக்கு முதல்ல தான் வருமா. சரிங்களா? அப்போ மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்களில் முதல்ல நம்ம என்ன சொல்லலாம், உயிரெழுத்து 12 சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, க ச த ந ப ம. சரிங்களா? என்னெல்லாம், க ச த ந ப ம. சரிங்களா? ஆகிய வரிசைனானது கே வரிசையில் கே கா கி கி கு கு அந்த வரிசை, ச வரிசையில் ச சா சி சி அது ஃபுல்லாக. இந்த வரிசையில் இருக்கிற இந்த 6 எழுத்துக்களோட உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் இருக்கிற எல்லாமே வந்து மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? இந்த 6 எழுத்துக்களோட உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் இருக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து உயிர்மெய் எழுத்துக்களில் வரும். ஸோ மொழிக்கு முதல்ல ஃபஸ்ட்டு என்ன வரும், உயிர் எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வரும். க ச த ந ப ம. இதனுடைய உயிர்மெய் எழுத்துக்கள் வகையில் இருக்கிற எல்லாமே வந்து மொழி முதல்ல வரும். அதுக்கப்புறம் வந்து ஞ ஞ ய வ. சரிங்களா? இதில் வந்து உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும். சரிங்களா? இதில் எல்லாமே வந்துடாது, சில எழுத்துக்கள் மட்டும் வரும். இப்போ ஞ வரிசைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஞ வரிசையில் வந்து நம்மளுக்கு ஞ அப்படின்ற அந்த ஒரு எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதலெழுத்தாக வரும். எக்ஸாம்பிளுக்கு ஞனம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஞனம் அப்படின்னு சொல்கிறாங்களா, இப்போ வந்து இந்த காலத்தில் இப்போ எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதை இங்ஞனம், அது தனியாக இயங்காமல் வந்து இங்ஞனம் அங்ஞனம், அதாவது இங்கே அங்கே இந்த அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னு இல்லாமல் இங்கனம் அந்த லெட்டர்லாம் எழுதிட்டு இங்கனம் இப்படிக்கு அப்படின்ற மாதிரி எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து உயிர் எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வரும். அதுக்கப்புறம் க ச த ந ப ம. இதில் வர்ற எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் வந்து நம்மளுக்கு சொல்லின் முதலில் வரும். அதுக்கப்புறம் வந்து ஞ ஞ ஏ வேலை வந்து சில எழுத்துக்கள் மட்டும், அதனோட உயிர்மெய் எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும் நம்மளோட மொழிக்கு முதல்ல வரும். இப்போ ஞான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஞனம், அந்த ஞ மட்டும்தான் முதல்ல மொழிக்கு முதல்ல வரும். சரிங்களா? அதுக்கு வேறு எதுவும் மொழிக்கு முதல்ல வராது. அடுத்து ஞ வரிசையில் ஞாயிறு, ஞ ஞா,
ஞே ஞோ இந்த 4 எழுத்து மட்டும் சொல்லின் முதல்ல வருமா சரிங்களா. இந்த நம்ம வந்து அடுத்து வந்து ஏ பார்த்தோம், ஞே ஞே ஏவேன்னு பார்த்தோம். அதில் ஞே வந்து ஞனம் ஞே மட்டும் வரும். ஞே வந்து என்ன செய்யும்னா ஞ ஞா ஞே ஞோ இந்த 4 எழுத்து வந்து மொழிக்கு முதல்ல வரும். ஏ வரிசையில் பார்த்தோன்னா ஏயா யூ 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 யோ யவ் ஏயா யூ யூ யோ யவ் என்னெல்லாம் ஏயா யூ யூ யோ யவ் இந்த 6 எழுத்து வந்து சொல்லின் முதல்ல வரும் சரிங்களா. வே வரிசையில் பார்த்தோன்னா வேவா விவி வேவே வை வவ் வேவா விவி வேவே வை வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும் சரிங்களா. சரி, இப்போது மொழிக்கு முதல் வர எழுத்துக்களை பார்த்துடலாமா. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதல்ல வரும். கே ச த ப ம ஞ கேசத்தன பேம இந்த 6 எழுத்துக்கள் இருக்குல்ல, இதனோட உயிர்மை எழுத்துக்கள் வரிசை ஃபுல்லாக நம்மளுக்கு மொழிக்கு முதல்ல வந்துடும். அடுத்து ஞ வரிசையில் பார்த்தோன்னா ஞனம் ஞ மட்டும் வரும். ஞா ஞ இந்த 2வது இருக்கிற ஞ வரிசையில் பார்த்தோன்னா ஞ ஞா ஞே ஞோ ஞ ஞ ஞே ஞோ இந்த 4 எழுத்து மட்டும் வரும். ஏ வரிசையில் பார்த்தோன்னா 6 எழுத்து என்னெல்லாம் ஏயா யுயு யோயோ. வே வரிசையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து நம்மளுக்கு 8 எழுத்து வரும். என்னெல்லாம் வெவா விவி வே வே வை வவ் சரிங்களா. வேவா விவி வேவே வை வவ் சரிங்களா. ஸோ ஞேல 1 ஞேல வந்து 4 ஏல வந்து நம்மளுக்கு வந்து 6 வேலை வந்து 8 சரிங்களா. ஸோ இத்தனை எழுத்துக்களும் வந்து மொழிக்கு முதல்ல வரும் சரிங்களா. மொழி முதல் எழுத்துக்களை இன்னொருக்கா பார்த்துடலாமா. என்னெல்லாம் வரும், உயிரெழுத்துக்கள் 12 வரும். அதுக்கப்புறம் கே ச த ந ப ம இதோட வரிசையில் வர்ற எல்லா எழுத்துக்களும் வரும். ஞேல வந்து ஞ மட்டும் வரும். ஞேல வந்து ஞ ஞா அதுக்கப்புறம் வந்து ஞே ஞோ இந்த 4 எழுத்தும் வரும். அதுக்கடுத்து ஏல வந்து ஏயா யூ யூ யோ யவ் இது எல்லாமே வந்து இந்த 6 எழுத்துக்களும் வந்து மொழி முதல்ல வரும். அடுத்து வேலை வந்து வெவா விவி வேவே வை வவ் இந்த 8 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் இப்போ உங்களுக்கு தரவாகி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்களை பார்ப்போமே சரிங்களா. வர்ற எழுத்துக்களை பார்த்துட்டோம், அப்போ வராதவனை பார்க்கணும்ல. அவனை மட்டும் விட்டு போனால் எப்படி, யார் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தா மெய்யெழுத்து 18 வராது. என்னெல்லாம் வராது, உயிரெழுத்து 12 வரும், மெய்யெழுத்து 18 வராது. அதுக்கடுத்து கேச த ந ப ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 எழுத்து பார்த்தோம்ல. ரிமைனிங் இருக்கிற ஒரு சில எழுத்துக்களை இங்கே பார்க்க போகிறோம் சரிங்களா. ஞ ஞ ஏவ 6 + 4 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, 10 ஆகிருச்சு இல்லையா. இந்த 10லையுமே இந்த அதாவது நம்மளுக்கு மொத்தம் மெய்யெழுத்துக்கள் வந்து 18. அதை வச்சு தான் வந்து அதையும் உயிரும் கலந்து தான் வந்து நம்மளுக்கு உயிர்மை ஃபார்ம் ஆகுது. இந்த 18ல் வந்து எதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்மளுக்கு கேச த ந ப ம இந்த 6 வருது. ஞ ஞ வ எ இந்த 4 எழுத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து எதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது அதை தவிர இருக்கிறதெல்லாம் வராது சரிங்களா. வரும்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதை தவிர இருக்கிறதெல்லாம் வராது. அது போக இருக்கிற அந்த மெய்யெழுத்துக்களில் உள்ள எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா. ட ந ர ல ல ல ர ந இது எல்லாமே இந்த 8 உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையிலையும் ஒரு எழுத்து கூட சொல்லின் முதல்ல வரவே வராது. ஒரு வேளை தோணலாம், ரேல எழுத்து இருக்கு, லேல இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ரேல ரம்பம் லேல லண்டன் இன்னும் என்னெல்லாமா கொடுத்துருக்காங்க, அது எப்படி இவ்வளோ எழுத்து இவ்வளோ வார்த்தை இருக்குது, ரேல தான் எத்தனை வார்த்தை வரும் அப்படி அப்படின்னு சொன்னால் அது எதுவுமே தமிழ் மொழி சொல்லு கிடையாது. அது எல்லாமே பிறமொழி சொல் தான் சரிங்களா. அது எல்லாமே என்னது பிறமொழி சொல் தான். தமிழ் மொழியில் ரேல ஒன்றுமே கிடையாது சரிங்களா. எந்த மொழியும் எந்த சொல்லும் இல்லை சரிங்களா. நம்ம வச்சுக்கிற பெயர்களை வேணால் சொல்லலாம் சரிங்களா. ஆனால் நிறைய விஷயம் வந்து பிறமொழி சொற்கள்லேருந்து தான் எடுத்துகிட்டு வருது. ஸோ இது எதுலேயுமே வந்து தமிழ் மொழியில் வர்ற சொற்கள் இல்லவே கிடையாது. ஒன்று கூட ஒரு சொல்லு கூட தமிழில் வராது சரிங்களா. அதுக்கப்புறம் ஆயுத எழுத்தும் வராது சரிங்களா. எதெல்லாம் மொழிக்கு முதல்ல வரும்னு பார்த்தா உயிரெழுத்துக்கள் க ச த ப ந ம இது இந்த 6 பார்த்தோம். இந்த 6 போக இன்னும் 4 பார்த்தோம். ஞ ஞ அடுத்து வந்து ஏ வேன் பார்த்தோம். ஞேல என்னெல்லாம் வரும், ஃபஸ்ட் எழுத்து ஞ மட்டும் வரும். அப்போ ரிமைனிங் இருக்கிற எதுவுமே வராது. அதுக்கடுத்து ஞேல பார்த்ததுல ஞ ஞா ஞே ஞவ் இந்த எழுத்துலாம் பார்த்தோம்ல. ஸோ இந்த 4 தவிர மீதி எதுவும் வராது. ஏயா யூ யூ யோ யவ் இந்த ஏ வரிசையில் இந்த 6 தவிர மீதி எதுவும் வராது. வே வரிசையில் வேவா விவி வேவே வை வவ் இது தவிர எதுவும் இந்த 8 தவிர வேறு எதுவும் வராது சரிங்களா. சரி, இந்த எழுத்துக்கள் போக மீதி இருக்கிற எந்த எழுத்துக்களும் வந்து நம்மளுக்கு வந்து மொழிக்கு முதல்ல வராது. மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. ஆயுத எழுத்தும் மொழிக்கு முதல்ல வராது சரிங்களா. இவ்வளோ தான் கிளியர் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து வந்து மொழி இறுதி எழுத்துக்களை பார்க்க போகிறோம். எதெல்லாம் மொழிக்கு இறுதியில் வரும்னு பார்க்க போகிறோம் சரிங்களா.
மொழி இறுதி எழுத்துக்கள்னால் என்ன? சொல்லோட இறுதியில் வர்ற எழுத்துக்களை தான் மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. முதல்ல வர எழுத்துக்களை என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ இறுதியில் வர்ற எழுத்துக்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? இறுதியில் வர்றதுனா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே, உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் ஸோ மொழியோட இறுதி, அதாவது சொல்லோட இறுதியில் வரும். சரிங்களா? அந்த உயிர்மெய் எழுத்துக்கள்லையும் என்னெல்லாம் மெய் எழுத்துக்கள் அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வரும், அது போக என்னெல்லாம் மெய் எழுத்துக்கள் நம்மளுக்கு இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இ, இர், இல், இல், இவ், இல், இல், இன், அதாவது இந்த ஒரு இத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 11 எழுத்து. இந்த 11 எழுத்தும் மொழிக்கு இறுதியில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் நம்மளுக்கு மொழிக்கு இறுதியில் வரும். மெய் எழுத்துக்களில் ஒரு 11 கொடுத்துருக்குறாங்க. இந்த 11 நம்மளோட மொழிக்கு இறுதியில் வரும். அப்போ என்னெல்லாம் மொழிக்கு இறுதியில் வரும்? உயிர்மெய் எழுத்துக்களும் இந்த 11 மெய் எழுத்துக்களும். என்னெல்லாம்? இஞ்சு, இன், இந்த், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இன். சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு மொழிக்கு இறுதியில் வர்ற எழுத்துக்கள். சரிங்களா? சரி, அடுத்து மொழிக்கு இறுதியில் எதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் கண்டிப்பாக வராதுப்பா. உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரவே வராது. ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மெய்யாக வரும். ஆனால் உயிர்மெய்யாக வருமே தவிர அதே நேரத்தில் அது வெறும் உயிரெழுத்தாக மட்டும் தனித்து வராது. அது தனித்து எப்போ அதாவது நம்மளோட சொல்லோட மொழியோட இறுதியில் வரும் அப்படின்னா, அளபடைன்னு ஒன்று படிப்போம். சரிங்களா? பின்னாடி கிளாஸஸில் நம்ம இன்னும் கொஞ்சம் இயல் போணுச்சுன்னா அடுத்தடுத்த கிளாஸஸில் அளபடை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். அது வர்றப்போ மட்டும் உயிரெழுத்துக்கள் இறுதியில் வருமா. அப்போ எப்போ உயிரெழுத்துக்கள் மொழியோட இறுதியில் வரும்? அளபடை இருக்கிறப்ப மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் இருக்கும். சரிங்களா? சரி, மொழிக்கு இறுதி ஆகாத எழுத்துக்கள் என்னலாம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நம்மளுக்கு மெய்யெழுத்து 18ன்னு தெரியும். அதில் 11 மொழிக்கு பின்னாடி இறுதியில் வரும்னு பார்த்துட்டோம். அது 11 போக மீதி இருக்கிற 7 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 7 இக்கு, இஞ்சி, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு, இந்த 7 என்ன செய்யாது? சொல்லின் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்கள் ஞா வரிசை எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? உயிர்மெய் எழுத்துக்களில் அதுவும் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாம் வரும். ஆனால் ஞா வரிசை எழுத்துக்கள் ஞ, ஞா, ஞி, ஞி, ஞு, ஞு, இந்த எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? இது எதுவுமே நம்மளோட சொல்லின் இறுதியில் வராது. சரிங்களா? இப்போ சொல்லின் இறுதியில் வர்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எக்ஸாம்பிள்: கார்த்திக், ஹாங்காங், சுஜித், மார்க்கெட். இது எல்லாமே பிறமொழி சொற்கள். சரிங்களா? இது எதுவுமே தமிழ் மொழி சொற்கள் கிடையாது. சரிங்களா? அதில் நம்மளோட இந்த எழுத்துக்கள் இறுதி எழுத்தாக வரலாம், ஆனால் தமிழில் வராது. சரிங்களா? சரி, மொழிக்கு இறுதியாகாத எழுத்துக்கள் என்னெல்லாம்? சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் கண்டிப்பாக வராது. உயிரெழுத்துக்கள் ஒரு வேளை வருதுன்னா எப்போ வரும்? அதில் அங்கே அளபடை இருக்கணும். அளபடை இருக்கிற அப்போ மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் இறுதியில் வரும். அப்புறம் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்து கூட சேர்ந்துட்டு நான் உயிர்மையாக வரப்பண்ணா சரி, நீ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ தனியாக வரக்கூடாது. நீ தனியாக வரன்னா அளபடையை கூட்டிட்டு வா. வேறு அளபடையை கூட்டிட்டு வா, இல்லை மெய்யை கூட்டிட்டு வா. 2 இல்லைன்னா நீ தனியாக வரக்கூடாது. கடைசியில் நீ தனியாக வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்த ஆயுத எழுத்து கண்டிப்பாக வராது. அது போக ஒரு 11 மெய்யெழுத்து நம்மளோட மொழிக்கு இறுதியில் வரும்னு பார்த்தோம். அவனுங்க இல்லாமல் மீதி 7 பேர் இருப்பாங்களா? இவனுங்க 7 பேரை படிச்சு வச்சுக்கணும். 11 படிக்க கஷ்டம்ல, இதை 7 படிக்க ஈஸி இல்லை. ஸோ அந்த 7 படித்து வச்சுக்கணும். சரிங்களா? 7 என்னெல்லாம்? இக்கு, இஞ்சி, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இர். அதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, கேச, தேப்ப, இர், இப், இஞ்சி, இட்டு, இர், இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. கேச, தேப்ப, இங்கிட்டிர், கேச, தேப்ப, இங்கிட்டிர், கேச, தேப்ப, இங்கிட்டிர், கேச, தேப்ப, இங்கிட்டிர் இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஞா வரிசையில் வருவோம் பார்த்தீங்களா? அதில் எதுவுமே உயிர்மெய் எழுத்தாக வந்தாலும் அவன் இறுதி எழுத்தாக வரமாட்டான். இங்குன்னு வச்சா மட்டும் அவன் வருவான். சரிங்களா? இங்குன்னு வச்சா அவன் வருவான். மற்றபடி அவன் உயிர்மெய் எழுத்து, அதாவது மொழிக்கு இறுதியில் அவனோட உயிர்மெய் எழுத்து எவனுமே வரமாட்டான். சரியா? ஸோ இந்த மொழி இறுதி ஆகா எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் இன்னொரு விஷயம் கொஞ்சம் பார்க்கணும். என்ன அப்படின்னா, யகர வரிசை. யகரனா ஏல முடியும் தெரியுமா? ஏ, கே, நே, கே, ஏ, வே அப்படின்னு சொல்லிட்டு அது எதுவுமே, அது உயிர்மெய் எழுத்தாக இருந்தாலும் சரி அவனும் வரமாட்டான். யகர வரிசை உயிர்மெய் எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வராது. ஒகர வரிசை எழுத்துக்களில் நோ தவிர வேறு எந்த உயிர்மெய் எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வராது. சரிங்களா? யகர வரிசை எழுத்துக்கள் கே, நே, சே இப்படி எதுவுமே கேலேருந்து நே வரைக்கும், இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிற எந்த யகர வரிசை எழுத்துக்களுமே நம்மளுக்கு மொழிக்கு இறுதியில் வராது. ஒகர வரிசை எழுத்துக்களில் நோ தவிர, ஏன்னா நோ ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும். அது நோவோட அர்த்தம் என்னென்னா துன்பம்னு அர்த்தமா. சரிங்களா? அது ஓரெழுத்து ஒரு மொழியாக வருது. அதை தவிர மற்ற எந்த உயிர்மொழி எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வராதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
சரி, இவ்வளோ தூரம் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சொல்லின் இடையில் வரதை பார்ப்போம். மெய்யெழுத்து 18 இடையில வரும். சரிங்களா, மெய்யெழுத்து 18 என்ன செய்யும், இடையில வரும். உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் இடையில வரும். ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். அவன் முன்னாடி வரமாட்டான், பின்னாடி வரமாட்டான், இடையில மட்டும்தான் வருவான். மெய்யெழுத்து 18 வரும், உயிர்மெய் எழுத்துக்கள் வரும், அதுக்கப்புறம் வந்து ஆயுத எழுத்தும் வரும். சரிங்களா, உயிர் எழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில வரும். எப்போ வரும்னா அளபடை வர்றப்போ. இந்த உயிரளபடை ஒற்றளபடைன்னு சொல்லிட்டு 2 பார்த்தோம் இல்லையா, அந்த உயிரளபடைன்னு ஒன்று படிப்போம் பின்னாடி. சரிங்களா, அதில் வந்து என்ன செய்யணும்னா இந்த உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இடையில வரும். சரிங்களா, ஸோ உயிரெழுத்தில் வந்து அளபடை வர்றப்போ மட்டும் சொல்லின் இடையில வருவான். மெய்யெழுத்து இடையில வரும், உயிர்மெய் எழுத்தும் இடையில வரும், ஆயுத எழுத்து இடையில மட்டும்தான் வரும். சரிங்களா, ஸோ சொல்லின் முதல் எழுத்து, சொல்லின் இறுதி எழுத்து, சொல்லின் இடையில வர்ற எழுத்து என்னலாம் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, சரி, இப்போ இதில் வந்து இதுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த பேராகிராஃப் படித்து கொஷின் கேட்கறதுலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஏன்னா நான் 1921 ஆண்டு வந்து மத்திய தரைக்கடலில், சரிங்களா, மத்திய தரைக்கடல், கடல் பேர் என்னது, மத்திய தரைக்கடல். இந்த வருஷம் 1921 ஆண்டு ஒரு கப்பல் வந்து இங்கிலாந்து நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதில் ஒருத்தர் போகிறார், அதில் ஒரு தமிழர் இருக்கார். அவர் வந்து கப்பலோட மேல் தளத்தில் நின்றுட்டு கடலோட அலைகளை பார்த்துட்ருக்கார். அவருக்கு திடீர்னு ஒன்று தோணுச்சு, கடல் நீர் ஏன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்ற கொஷின் இருந்துச்சு. அவர் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அது வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி உள்ளே போட்டு, ஏன் இது ப்ளூ கலரில் இருக்குது, ஏன் இது ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு இருந்தது. அவர் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கிலாந்து போயிட்டு வந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறாரு, பாதரச ஆவி விளக்கு, பென்சீன் மற்றும் நிறமாலை காட்டி, என்னதான் பாதரச ஆவி விளக்கு, பென்சீன், நிறமாலை காட்டி, என்னலாம் பாதரச ஆவி விளக்கு, பென்சீன், நிறமாலை காட்டி, இந்த 3த்தையும் எடுக்கிறார். இந்த 3த்தையும் எடுத்துகிட்டு நம்மளோட ரிசர்ச்சை தொடங்குறார். ரிசர்ச் தொடங்கினதுக்கப்புறம் வந்து 1928 February 28 எப்போ அவர் பார்க்காரு, 1921. 1928 தான் வந்து இந்த ரிசர்ச் மூலமாக தான் கண்டுபிடிச்சதை வெளியிடுறாரு. சரிங்களா, இந்த ஆய்வோட முடிவு வந்து எப்போ வெளியிடுறாரு, 1928 February கடைசி நாளில் 1928 வந்து இதை வந்து வெளியிடுறாரு. இதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு, ராமன் விளைவின் பேர் வைக்கிறார். சரிங்களா, இந்த கண்டுபிடிப்பு தான், இந்த அறிவியலுக்கான கண்டுபிடிப்பு தான் முதல் நோபல் பரிசு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு வாங்கி கொடுத்துச்சு. சரிங்களா, யாரோட கண்டுபிடிப்பு, சர் சி.வி. ராமன் அவர்களோட கண்டுபிடிப்பு. அவர் வந்து அந்த February 28 தானே இந்த ரிசர்ச்சை வெளியிடுறாரு. இதுதான் வந்து தேசிய அறிவியல் தினம், நேஷனல் சயின்ஸ் டேவாக வந்து இந்த டேட்டை தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. சரிங்களா, இவர் யாருன்னா சர் சி.வி. ராமன் அவர்கள். இதை கண்டுபிடிச்சி இதை வெளியிட்டது யாருன்னா சர் சி.வி. ராமன் அவர்கள். சரிங்களா, 1921 வந்து ஒரு கப்பல் வந்து இந்தியாவிலேருந்து, மத்திய தரைக்கடலில் வந்து இந்தியாவிலேருந்து இங்கிலாந்து நோக்கி போயிட்டு இருக்கு. அதில் ஒரு தமிழர் இருக்கார். அவர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. கப்பல், அதாவது கடல் நீரோட நிறம் ஏன் வந்து நீலக்கடலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அது அவரை தூங்கவே விடாமல் இருக்குது. அப்புறம் அவர் இங்கிலாந்துக்கு போயிட்டு இங்கிலாந்துலேருந்து திரும்ப வந்துடுறாரு. வந்துட்டு தன்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாருப்பா. என்னெல்லாம் அப்படின்னா பாதரச ஆவி விளக்கு, பென்சீன், அதுக்கப்புறம் நிறமாலை காட்டி, இதை எடுத்துகிட்டு நேராக வந்து ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணி ரிசர்ச்சோட ரிசல்ட்டை வந்து 1928 February 28 ரிலீஸ் பண்ணுறாரு. இதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா ராமன் விளைவின் பேர் வச்சுறாரு. இதுதான் வந்து இந்தியாவிற்கு முதல்ல நோபல் பரிசு வாங்கி தந்தது, அதாவது அறிவியலுக்கான நோபல் பரிசு வாங்கி தந்த கண்டுபிடிப்பு. சரிங்களா, இவர் இந்த February 28 ரிலீஸ் பண்ணியிருக்கிறாருல, இதனால் இந்த February 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறாங்க. சரிங்களா, இது யாருப்பா இவ்வளோத்தையும் செஞ்சா அப்படின்னு பார்த்தா சர் சி.வி. ராமன் அப்படின்றவர். சரிங்களா, சரி, இந்த கீழே இருக்கிற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் சொல்லி பார்ப்போமா. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார், சர் சி.வி. ராமன் அவர்கள். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எதுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்தது, கடல் நீர் ஏன் நீளமாக இருக்குது அப்படின்ற காட்சி தான் வந்து அந்த விஷயந்தான் வந்து அவருக்கு வந்து நோபல் பரிசு பெற்றுத்தந்தது. அப்படி தானே. ஸோ கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது, ஆப்ஷன் இ. சரிங்களா, இதுதான் வந்து இவருக்கு நோபல் பரிசு பெற்றுத்தந்தது. தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது, ஏன் கொண்டாடப்படுகிறது, தேசிய அறிவியல் நாள் வந்து February 28 கொண்டாடப்படுகிறது. ஏன் கொண்டாடப்படுகிறது, அன்னைக்கு தான் வந்து ராமன் விளைவை ரிலீஸ் பண்ணாங்க, அவரோட கண்டுபிடிப்பை வெளியிட்டார், அதனால கொண்டாடப்படுகிறது. சரிங்களா, அதுக்கு அடுத்து உள்ளது நம்மளுக்கு வேண்டாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா சொல்வளம் பெருக்குக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஆங்கில சொற்கள் கொடுத்துருக்காங்கப்பா. அதுக்கு இணையான தமிழ் சொல்ல எழுதணுமா. கம்ப்யூட்டர்னா என்னது, கணினி. காலிங் பெல் அப்படின்னா என்னதுன்னா, காலிங்னா என்னது அழைக்கிறது, பெல்னா என்னது மணி. அப்போ காலிங் பெல்னா என்னது அழைப்பு மணி.
மிஷின்னா என்னது? எந்திரம். ரோபோனா என்னது? ரோபோனா நம்ம என்னது? எந்திர மனிதன்னு பார்த்தோம்ல, சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பின்னாடி புக்குக்கு பின்னாடி கொடுத்துருக்குற இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? எல்லா இயலுக்கு பின்னாடி இது கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? கலைச்சொற்களை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னது? இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் ஆர்டிஃபிஷியல் என்னது? செயற்கை. அப்போ செயற்கை நுண்ணறிவு. சேட்டிலைட்னா என்னது? செயற்கைக்கோள். அப்புறம் சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்னது? மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ்னால் என்னது? நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு, சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி, செயற்கைக்கோள்னா சேட்டிலைட். ஸோ இந்த இயல் இவ்வளோ தான், சரிங்களா? இனி அடுத்தடுத்த இயல் இப்போ வந்து நம்ம வந்து 6th டேர்ம் 1 புக்கை முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்த டேர்ம் 2லேருந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.